டோக்கன் எவ்வளவுப்பா? 6 மணிக்குள்ளனா 5 ரூபாண்ணா. அதுக்கு மேல போனா 10 ரூபா. அப்படியா? சரி அண்ணா டீண்ணா. அங்க வச்சுட்டு போடா. இந்த ஹெல்மெட் அங்க வைக்க. அங்க செட்ல வச்சுட்டு போங்கண்ணா. இதோ மீசா. கொண்டா. என்னடா சூடே இல்ல? டீ வந்துட்டு இருக்கோம்ல, சூடாவே இருக்குமா? சும்மா குடி. அண்ணா டீ வேணும்னு சொல்லு, இல்லாட்டி வேணான்னு சொல்லு. ஏய் அதோ பாருடா, மதுரைக்காரங்க வண்டி வருது. எங்கடா? அதோ பாரு, நல்லா பாருடா. அட ஆமா, அதோ வருது பாரு. ஏய் குமார், ஏய் பிக்கா, இல்ல வாங்கடா. என்னடா மதுரைக்காரங்க வந்துருக்காங்க. மதுரைக்காரங்க வந்துருக்காங்க. போடா போடா. என்ன புடி? வாங்கடா வாங்கடா. சீக்கிரம். ஐயா எனக்கு ஒண்ணும் தெரியாதுயா. உங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னா நான் இங்க வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சு பழச்சுக்கிட்டு இருக்கியா. ஐயா உங்க குடும்பத்துல உள்ளவங்க செய்யற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தாதியா. அமுதா ஐயா 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 குழந்தை ஒன்று செஞ்சிடாதீங்கயா. ஏய் அப்பா பொய் சொல்றாருல்ல? ஐயா என் குழந்தை மேல சத்தியமா சொல்றியா, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லையா. வேணும்னா இந்த ஊரட்டோட ஓடியே போயிருயா. ஐயா என் குழந்தைய கொடுத்துருங்க. இந்த உலகத்துல அவன் எங்க இருந்தாலும் சரி விட மாட்டான்டா. दीर्घायुषा இருப்பா. அங்கிள் தூக்கிடுங்க. ஆல் தி பெஸ்ட் அங்கிள். எதுக்கு? பேங்க்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கல, அதுக்கு தான். தேங்க்யூ. பாய் அங்கிள். பாய் குட்டி. ஐயோ ஐயோ அபார்ட்மெண்ட்ல பாம்பு வந்துருச்சு. முகன் முகன் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பாம்பு பூந்துருச்சு. ஓடி வா சீக்கிரம் வா முகன். சீக்கிரம் வெளிய வா முகன். போதும் பாப்பலாம். ஏதோ குறையுதே. என்ன ஆட்டி பாக்குற? இரு ஒரு நிமிஷம் வந்து. ஏன் முகுந்த் மறுபடியும் உள்ள போற? பில்டப்ல ஜெட்டி போட மறந்துட்டு இது போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. எங்க எங்க பாம்பு எங்க? இந்தியா பாஸ் பாம்பு இங்க இல்ல பாஸ், மேல. அப்புறம் என்ன இங்க கும்பலா நிக்கிறீங்க? உங்களுக்காக தான் வெயிட்டிங் பாஸ். சரி வாங்க வாங்க வாங்க. பாம்பை பிடிக்க பரபரப்பா போயிட்டு இருக்கிறோம். ஏதோ கடை திறப்பு விழா மாதிரி கையில கேமரா வச்சு ஏன்டா நிக்கிறீங்க? பாஸ் நீங்க பாம்பு பிடிக்கிறத படம் பிடிச்சி டிஸ்கவரி சேனலுக்கு வித்தா நிறைய காசு கிடைக்கும் பாஸ். டிஸ்கவரி சேனல்ல காசு கேமரா அப்படியே கால்ல இருந்து வச்சு நல்லா அப்படியே பில்டப்பா வாடா. அப்படி வச்சுக்கோ. அந்த பாம்பு ரொம்ப கொடூரமான விஷயம் உள்ளதா இருக்கலாம், ரொம்ப நீளமாவும் இருக்கலாம். ஆனா அதை பிடிக்க என் கையில எந்த ஆயுதமும் இல்ல. நான் ஒன்னே ஒண்ணுதான் நம்பி இருக்கேன். இதோ இந்த கீரி தலையனை அந்த பாம்பு கிட்ட தலையை கீரிப்புள்ள மாதிரி காமிச்சு அதை பயமுறுத்தணும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கமா லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் கேமரா திருப்புங்க, கேமரா திருப்புங்க. இது இருக்காரு, இவர்தான் நம்ம அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. ட்ரெஸ் தான் சில்லற பையன் மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப சின்சியரான. பாத்தீங்களா பாம்பு பிடிக்க ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காரு. வா 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 மேல வா. ஏய் நீ வரதுக்குள்ள ஆரியா போயிரும் போல இருக்கு. என்ன அது? அவனா அபிஷேக் பச்சனா க்ளோஸ் அப்லாம் வைக்காத, போதும் அந்த மூஞ்சிக்கு. இப்ப பாம்பு பிடிக்க போலாம், வாங்க. கமா லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் திருப்பி கேமரா கமா 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 கமா. இதான் செக்ரட்டரியோட பொண்ணு ஸ்னேகா. இதுக்கு நமக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் போயிட்டு இருக்குது. வாட் இஸ் திஸ் அனி? நீங்க பாம்பு பிடிக்க தானே போறீங்க? சோ மில்க் அண்ட் எக். பாம்பு நான் ஜிம்முக்கா போகுது முட்டையும் பாலையும் கொடுக்கறதுக்கு. எனியா தேங்க்ஸ். நீ என் கூட இருந்தா போதும். பாம்பு நான் எதை வேணாலும் பிடிப்பேன். கமா லெட்ஸ் கோ. டேய் 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 என் பொண்ணை கூட்டிட்டு எங்கடா போற? பாம்பு பிடிக்க.
பாம்பு பிடிக்கலாம் என் பொண்ணு அனுப்ப முடியாது. வேற எதை பிடி அனுப்புவ? டேய், நீ போடி உள்ள. ஆமா, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணியே, ஃபயர் இன்ஜின் வந்துச்சா? வேற யாராவது போன் பண்ணாதான் வரும். அப்ப நீ எதுக்கு போன் பண்ண? இதுக்கு 6 அப்பளம் சாப்பிட்டாலே அஜீர்ணம் ஆகாம அபார்ட்மெண்ட் சுத்தி ரன்னிங் ஓடிட்டு இருப்ப. முழு பீஸா சாப்பிட்டா உடம்பு தாங்குமா? போயா. அவன் வந்து அவுட் போனால, அது வரைக்கும் வெட்டி குப்பையில போட்டுரு. இப்ப டைட் க்ளோஸ் அப் வச்சுக்கோ, கது உடைக்க போறேன். பாஸ், இப்படி கதை உடைச்சு சாதாரணமா போய் பாம்பு பிடிச்சா டிஸ்கவரி வாங்க மாட்டாங்க பாஸ். என்னடா சொல்ற? ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஏறி கீறி தொங்கி கிங்கி அதுக்கப்புறம் பாம்பு பிடிச்சா தான் வாங்குவாங்க. பில்டப் சாட்டா? ஆமா பாஸ். சரி, அது இப்ப என்ன பண்றது? வாங்க வேற வழியா போவோம். பாப்பா பாப்பா சீக்கிரம் பாப்பா, கதை உடைச்சாவது உள்ள போய் ராதாவை காப்பாத்துப்பா. ஐயோ, பூட்டாத கதவையா எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருந்தேன். நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி, இவனையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. நம்பி தலையா. டாடி இல்லம்மா, காலு கடியில ஏதோ ஊற மாதிரி இருந்துச்சு, அதான். கப்பு தாங்க முடியல. கக்கூசு பைப்பு நினைக்கிறேன். இருந்தாலும் கப்பு தாங்கிக்கிட்டு மேல இருக்க அந்த உயிரை காப்பாத்தி ஆகணும். அதான நம்ம கடமை. Come on, let's go. பொண்ணு அடக்க உடக்கமா இருந்துக்கோ. ஐயோ, விட்டு பட ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கானே. ஏய், போதுமாடா உனக்கு பில்டப்? எங்க பாம்பு? எங்க பாம்பு? எங்க 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 எங்க? ஏய், ஹாய் வசந்த். ஹாய் முகுந்த், நீ என்ன பண்றீங்க? நான் பாம்பு பிடிக்க வந்தேன். நீ? நான் பொண்ணு பிடிக்க வந்தா புடிச்சிட்டேன். நீ பாம்பை பிடி. இட்ஸ் ஓகே, தெரிஞ்ச விஷயம் தானே. பை தி வை, பாம்பு எங்க? இதோ கீழே பாரு. இங்க எங்க? சரி, உனக்கு ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுறேன் மச்சான். பாஸ், லொகேஷனுக்கே வந்துட்டீங்களா? என்ன பாஸ், குளிச்சீங்களா? டேய், பயத்துல மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்குறா. தைரியமா தலைய புடிங்க பாஸ். புடிங்க. பாம்போட மூஞ்சி உனக்கு தெரியுதா? இல்ல பாஸ். அதான், கொஞ்சம் இப்படி வா. பாம்போட மூஞ்ச க்ளோஸ் அப்ல எடுத்துக்க. வா வா வா, அப்படியே குனி. நல்லா தெரியுது பாரு. எடு. பாஸ், பாம்பு பேசு பயங்கரமா இருக்கு பாஸ். பேஸ் கொஞ்சம் காட்டு. எதுக்கு பாஸ் போட்டோ எடுக்கிறீங்க? இந்த ப்ரோகிராம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது நம்ம ஏரியால உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்ட வேணாம், அதுக்குதான். தேங்க்யூ பாஸ். சாரிங்க. சாரிங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, அதான் உங்க முகத்தை பார்க்கலான்னு இடிச்சிட்டேன். ஹலோ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? கண்ணை முன்னாடி வச்சுட்டு வண்டி ஓட்டுறீங்களா, பின்னாடி வச்சுட்டு ஓட்டுறீங்களா? அடிக்கடி இடிச்சிட்டே இருக்கீங்க. மேடம் நமஸ்காரம். நான் தான் அடிச்சுட்டேன். சார் இடிக்கல. வண்டியில பிரேக் லூஸ் ஆயிடுத்து. கணபதி ஹோமத்துக்கு போற அவசரம். தப்பா எடுக்காதீங்க. சாரி. சீக்கிரம் மூவ் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், give me back. ஹாய் பிரியா. என் பேர் வசந்த். ஐசிஐசிஐ பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றேன். மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். என் அட்ரஸ், செல் நம்பர் எல்லாமே இந்த விசிட்டிங் கார்டுல இருக்கு. இத சொல்றதுக்கு தான் திரும்பி வந்தீங்களா? இல்லைங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.
நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? வாட்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ங்கிற மாதிரி இது மேரேஜ் அட் ஃபர்ஸ்ட் சைட். பேரு கூட பாருங்க, வசந்த் பிரியா, வசந்த பிரியா. எவ்வளவு பொருத்தமா இருக்கு. பேர் பொருத்தம் சரியா இருந்தா எல்லா பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடலங்க. 10-15 பேரோட பொண்ணு பார்க்க வந்து பஜ்ஜு சொஜ்ஜு எல்லாம் சாப்பிட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் ஒத்துப்பீங்களா? நான் செலவே இல்லாம செல்போன்லயும் மெயிலையும் லவ் பண்ணலாம்னு பாக்குறேன். அது தப்பா? ஐயோ மேடம் வாட்? இப்போதும் சொல்லாதீங்க. நல்லா யோசிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு வந்து சொல்லுங்க. நான் அப்படிலாம் வர மாட்டேன். இல்லங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு சேகரபுரம்க்கு 10 மணிக்கு வாங்க. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அங்கேயே முகூர்த்த புடவையும் எடுத்துடலாம். பாய் பிரியா. ஏண்டி சிரிக்கிற? இல்ல ஏதோ சோப்பு சீப்பு வாங்குறியான்னு கேக்குற மாதிரி எவனோ ஒருத்தன் உன்னை ரோட்ல பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு போயிருக்கான். ஏன் அதுல என்ன தப்பு? வீட்ல பார்த்து சொல்ல வேண்டியது ரோட்ல பார்த்து சொல்லிட்டு போயிருக்கான். சோ இப்பெல்லாம் பசங்க ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்றாங்க. அட்வான்ஸா திங்க் பண்றானுங்களோ இல்லையோ, நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு டிஃபரெண்டா ஃபீல் பண்றானுங்க. நீ என்ன கலர் ட்ரெஸ்டா போட்டிருக்க? அழுக்கு பனியனும் கிழிஞ்சு போன லுங்கியும் கட்டின்னு திண்ணையில படுத்துன்னு இருப்பான். கஸ்டமர் போன் பண்ணி லோன் டீடைல கரெக்ட் பண்ணுனா உன் ஃபுல் டீடைல போன் பண்ணி அவனுக்கு சொல்லிட்டு இருக்க. போன் வச்சுட்டு வேலையை பாரு. ஓசி போன்ல This is Rajkumar. Nice to meet you. I'm working in MNC company at Chennai. I'm here to apply a loan, sir. My monthly salary is 37K. I have individual bungalows at R.A. Boram and so many two-wheelers, three-wheelers. This is enough for my loan, sir. இதெல்லாம் கீழே டீகள் நின்னு பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு வந்த. உங்களா லோன் கிடையாது. கேடா. Sir. I'm very decent. Yeah. ஒரு நிமிஷம் பிரிட்டிஷ் இளவரசர். இவர் எப்படி இருக்காரு? I'm very decent இருக்காரு. இவர் நம்மகிட்ட லோன் வாங்கியிருக்காரு. இவர்கிட்ட இப்ப திருப்பி கேட்க போறேன். எப்படி பேசுறான்னு பாரு. சார், நான் முகுந்த் பேசுறேன். அந்த லோன் எப்ப திருப்பி? அடிக்கடி இப்படி போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத. கிருஷ்ணாவை விட்டு கொளுத்திடுவேன். சார் சாரி கேட்க மாட்டேன் சார். உன்ன மாதிரிதான் ரொம்ப டீசென்ட்டா நாக்குல தேன் சொட்ட இங்கிலீஷ் பேசினே வந்து கேட்டாரு. திருப்பி கேட்டா கழுவி ஊத்துறான். அப்புறம் உனக்கு இந்த பேண்ட் ஷர்ட் கொடுத்தவங்களா தேடுவாங்க. போய் கைட்டி கொடுத்துரு. போ. Finally I am asking, you are giving loan or not? கேக்குறது லோனு, அது சட்டையை பிடிச்ச வர கேக்குறியா? பெரிய மிஸ்கின்னு கண்ணாடி போட்டு தான் பேசுவாரு. 3D படத்துல திருப்பி விடுகாம அந்த கண்ணாடி தானே அடிச்சா மண்டை உடைஞ்சிரும். போட நெல்லுங்க தம்பி. இவன் என்ன லோன் சாங்ஷன் பண்றது? நான் உங்க லோனை சாங்ஷன் பண்றேன். யாருக்கு லோன் தரணும் தரக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஆளை பார்த்து இடம் போட்டுருவேன். நீ ஆளை பார்த்து இடம் போடு, இல்ல உங்க ஆயா உட்கார ஜட போடு. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா இவன் நம்ம ஆளுங்கள லோன் கொடுத்தா சத்தியமா திருப்பி கட்ட மாட்டானுங்க. பண்ணையாரே எல்லீரோட்ட ஓகே பண்ணிட்டாரு. நீ யாரா தடுக்கிறது? ஐயோ தம்பி, உதாரணத்தை அப்படியே உருண்டை பிடிச்சு வாயில விடுறாரு. நான் லோனை கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். தம்பி பின்னாடி நல்லா காட்டுறாரு. லோனை திருப்பி கொடுத்துருவேன்னு பாடி லாங்குவேஜ்ல சொல்றேன். தம்பி, நீங்க கவலையே படாதீங்க. சேலரி சர்டிபிகேட், போட்டோ ஐடி, வீட்டு ப்ரூஃப் இதெல்லாம் கொண்டாந்து கொடுங்க. லோன் உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துறேன். சார், இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்குமா சார்? பரவாயில்ல. இந்த லேப்டாப்ல ஒரு மெயில் தட்டி விடுங்க. அதான் கேக்குறேன். லேப்டாப்ல டாப் அப் பண்ணல. செல்போன் தானே டாப் அப் பண்ணுவாங்க. என்ன புது மாடல் நீ வாங்க. டாப் அப் எல்லாம் பண்ணுமா? சொல்லுங்க சார். என்ன திருடி வா போறோம். என்ன டீசன்ட் ஃபேமிலி. பிஸ்கட் சாப்பிடுறதுக்கா? புறா இவனுக்கு மட்டும் நீ லோன் கொடுத்திருந்த கடைசியா தம்பி தான் காட்டியிருக்கான். வரேன்ப்பா. இந்தாங்கப்பா. என்ன நீங்களும் வரேலா? எங்கடி? அம்மாவை பார்க்க நீங்களும் வந்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. சொல்லுங்கண்ணா. எனக்கு வேலை இருக்குடி. அப்படி என்ன பெருசா தலை போற வேலை? சண்டேல கூட அப்புக்கு மாத்திரம் தானே ஆடிட்டிங் பாக்குறேன். என்னமோ பூரா சென்னைக்கும் பாக்குற மாதிரி சொல்றேன். அப்புக்கு பாக்குறது மொத்த சென்னைக்கும் பாக்குற மாதிரி. அது எங்க நோக்கு புரிய போறது? அதுக்குள்ள என்ன லவ்? 2 minutesலயே சொல்லி. ஹலோ, என்ன பிரியா கிளம்பிட்டியா? எங்கடி? உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட பாக்க. சிச்சி, நான் ஏன் போறேன்? நேத்து நீ பேசினத பார்த்தா
அவனை பாக்குறதுக்காக கிளம்பி போயிருப்பேன் நினைச்சேன். நானா இருந்தா போயிருப்பேன். எதுக்கு? ஒரு thrill தான். எப்படியும் நம்மள மீறி எதுவும் நடக்க போறது இல்ல, போய் தான் பார்க்கலாமேன்னு போயிருப்பேன். ஓகே டி, I'll see you tomorrow. Bye. அம்மா நீ போறதுக்கு தானே போறேன்னு? போறூர் தாண்டி போறேன். பாட்டிக்கு ஒரு புடவை எடுக்கணும். போற வழியில என்ன டிராப் பண்ணிடும். எந்த கடை? சேகரம் பொரியல். சேகரம் போறியுமா? சேகரம் பொரியல் தானடி சொன்னேன். ஏதோ என்ன போரூர்லயே டிராப் பண்ண சொன்ன மாதிரி இவ்ளோ ஷாக் ஆகுற? சரி போ போ. ஓ சரி வா. வாடி. சார் இங்க பெங்கால் காட்டன் சாரீஸ் எங்க இருக்கு? அப்படியே நேரா போங்கம்மா, ரைட்ல தான் இருக்கு. தேங்க்ஸ். பெங்கால் காட்டன் சாரீஸ் காமிங்க. This saree looks nice, Lamma. This looks very nice. Wow. ஹலோ மேடம், இது நான் செலக்ட் பண்ண புடவை. நீ ஏதாவது பாருடி. எல்லாமே நல்லா இருக்குமா? இது நியூ டிசைன்மா, புதுசா வந்திருக்கு. Ma, you pack this is really nice. எல்லாமே நல்லா இருக்குமா? Buy something fast. பாருங்க மேடம். இது நல்லா இருக்கு. கிளம்பலாமா? ஹலோ ஆண்டி, நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு புடவை எடுக்க வந்தேன். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணி தரீங்களா? நீ கட்டிக்க போற பொண்ணு எப்படி இருப்பா? இது யாரு ஆண்டி, உங்க தங்கச்சியா? இது என் பொண்ணு. அப்படியா? அவங்களும் இதே மாதிரி தான் ஆண்டி இருப்பாங்க. கண்ணு, மூக்கு, உயரம் கூட இதே அளவு தான் ஆண்டி. நல்லதா போச்சு. சரி குடு குடு. இந்தாங்க இந்தாங்க. இத பாருங்க ஆண்டி. காட்டு. அம்மா நான் ஷோகேஸ் பொம்மையா? சும்மா ரெடி. ஓகேவா? இத பாக்குறீங்களா ஆண்டி? இரு இரு. அந்த பச்சை கலர். இது ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு ஆண்டி. இத எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இந்த புடவை கண்டிப்பா என் பிரியாக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. அட என் பொண்ணு பேர் கூட பிரியா தான். வாட் a coincidence. ஆனா அந்த பிரியா ரொம்ப அழகா இருப்பா ஆண்டி. ஏய் நாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி சரி. தேங்க்ஸ் பிரியா. அந்த சாரி எடுங்க. இது எடுக்கிறேன் மேடம். வா ஆண்டி. அம்மா நான் சுடிதாஸ் பார்த்துட்டு வரேன். என்ன? கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இங்க இல்ல, வெளியில. வெளியில எல்லாம் வர முடியாது. ஆண்டி. ஓகே ஓகே, only 10 minutes. தேங்க்ஸ். எதுக்கு? என் பேச்ச மதிச்சு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. நான் அதுக்காக வரல. அம்மா புடவை எடுக்க கூப்பிட்டா வந்தேன். நீங்க தேடினதை நான் பார்த்தனே. நானும் உங்களை தேடி வரல. நான் தான் பார்த்தனே. What do you like to have, sir? எனக்கு ஒரு கோல்ட் காஃபி, அவங்களுக்கு ஒரு ஃபில்டர் காஃபி. ஏ எனக்கு ஒரு கோல்ட் காஃபி. அப்ப 2 கோல்ட் காஃபி. Okay, sir. I'll get it. Sorry, sir. குடிங்க. யா. அப்புறம் நாளைக்கு எப்ப மீட் பண்ணலாம்? எதுக்கு மீட் பண்ணனும்? நான் வர மாட்டேன். நேத்தும் இப்படிதான் வர மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு வரலையா? அவ்வளவு ஏங்க 10 நிமிஷம் தான் இருக்க போறேன்னு சொன்னீங்க. 50 ரூபா காஃபிக்காக அரை மணி நேரம் இருக்கீங்கல்ல. அப்போ ஒரு காஃபிக்காக தான் உங்க பின்னாடி வந்தனா? அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வந்தீங்களா? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அப்ப கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்ல வந்தீங்களா? ஆமா. அப்புறம் ஏங்க பிடிக்காதவன் கூட உட்கார்ந்து அரை மணி நேரமா காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க? ஸ்டாப் இட். 2 கோல்ட் காஃபிக்கு
ஐயோ பிரியா, மேடம் சேஞ்ச். அவர்கிட்டயே கொடுத்துருங்க. என்ன பிரியா இப்படி தமாஷைக்கு சொல்றலாம் சீரியஸா எடுத்துக்கிற? ஸ்டாப் இட். இனிமே உங்களை எப்பவுமே மீட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்களுக்கெல்லாம் உடனே கிடைச்சிட்டா அதோட அருமை தெரியாது. ஆராய்ச்சி பண்ணி பார்க்க தான் தெரியும். குட் பை. ஓகே. வாசு, இவங்களை அனுப்புறேன், கொஞ்சம் பாத்துக்கோ. உங்க டீடைல்ஸ்லாம் அந்த டேபிள்ல இருக்கு, நீங்க போய் சைன் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி உங்க டீடைல்ஸ்லாம் நான் வாங்கிக்கிறேன். உங்க டீடைல்ஸ்லாம் கொடுக்குறீங்களா? பேரு ஊமையா? பிரியா. அப்பா பேரு நாராயணன். அட்ரஸ் 17 அனுசியா ஸ்ட்ரீட், ரங்கராஜபுரம், சென்னை. கரெக்டான்னு பாருங்க. சோ பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியா? அப்போ 10-15 நாள்ல லோன் சாங்ஷன் ஆயிரும். கவலைப்படாதீங்க, உட்காருங்க. மறுபடியும் சொல்றேன், டியூல ஏதாவது பிரச்சனை, கட்ட முடியலனா இவங்கள தான் பிடிப்போம். ஓகேவா? இது உங்களுக்கு ஓகேவா? ஓகே சார். ம். வாடி. தேங்க் யூ சார். பாத்தியா, ஒரு பட்டனை கட்டி விட்டதும் எவ்வளவு சீக்கிரம் வேலையாயிடுச்சுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உள்ள ஏசி வேலை செய்யலையா? ஏ வேலை செய்தே. இல்ல அவங்க பட்டனை கட்டி விட்டு சுத்துறாங்களா, அதான் கேட்டேன். ஸ்டூபிட். என்ன டவுட் கேட்டா திட்டுறாளுங்க. பெட்டி கொடு. வரசாமி, நீங்க கிளம்புங்க. பட. பிரியா எங்க? அவ 10 மணிக்கே தூங்கிட்டா. நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், தண்ணி மட்டும் கொண்டு வா. சரிண்ணா. காஃபி டேல நீ கூலிங் கிளாஸ் போட்டா அது ஸ்டைல். அதே நான் பேங்க்ல போட்டா நான் பிளைண்டா? நான் என்ன ஊமையா? என்ன ஆச்சு நீ நோக்கு? ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ, என்னமோ ஆயிடுத்து உங்களுக்கு. மா தாயே மாரியம்மா, அந்த புள்ளைய பிடிச்ச காத்து கருப்பெல்லாம் ஓடி போய். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம். சு. தம்பி, நீ போய் சாமி கும்பிடு, நான் வடக்கு சரி போட்டு பாட்டி. வந்துடுறேன். இனிமே எந்த பிரச்சனை இருக்காதுமா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. வரேன் சாமி. வாங்க. வா. இப்படி எதுக்குடி? ஏ விபூதி அழிக்காதடி. அழிச்சா மந்திரம் பலிக்காதுன்னு சொல்லுவா. ஹலோ ஆண்டி. யாரு? போன வாரம் புடவை கடையில. அட நல்லா இருக்கே தம்பி, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல ஆண்டி, நான் சீக்கிரம் பண்ணிக்கலான்றேன். அவ இன்னும் லவ் பண்ணணும்னு சொல்றா. அச்சச்சோ, நல்ல விஷயம் தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கலாம்ல. ஆமா ஆண்டி, உங்க பொண்ணு ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு? அது ஒண்ணு இல்ல தம்பி. நடுராத்திரில எழுந்திருச்சு கண்ணாடிய பார்த்து நான் ஒண்ணு பிளைண்ட் இல்ல, ஊமை இல்ல அப்படின்னு என்னென்னமோ வளர்றா. மந்திரிச்சா சரியா போயிடும் சொன்னாங்க. அதான் தம்பி அழைச்சிட்டு வந்தேன். பார்த்த ஆண்டி, ஏதாவது காதல் பிரச்சனையா இருக்க போகுது. ஆமாமா, அப்படியே இருக்க சான்ஸ் இருக்குல்ல. அம்மா நான் கிளம்புறேன். நீ இல்லையா? நான் போறேன். இத பாரு தம்பி, உன் மேரேஜ்க்கு எனக்கு கண்டிப்பா நீங்க இன்விடேஷன் எல்லாமே கொடுக்கணும். அவங்களையும் கூட்டு வந்துருங்க. யாருப்பா அந்த பொண்ணு? பிரியா பாட்டி, உங்ககிட்ட தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. எந்த அப்படி அனுப்பிச்ச? இதோன்ல நீங்க காமிச்ச உப்பு தாங்க. எடு பாப்பா. இதுதாங்க உங்களுக்கு காமிச்சோம். ஐயா வணக்கங்க. ஐயா
உங்களை எதிர்க்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லைங்க. இதை செஞ்சது நம்ம ஊர்க்காரங்களா இருக்க முடியாது. ஏன்னா பூரா பேத்துக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். சம்பவத்தனைக்கு மெட்ராஸ்காரங்க சுத்திக்கிருந்தாங்க. அவன் கூட நம்ம இரும்பு கடை கருப்புசாமியும் சுத்திக்கிருந்தான். அவன் இப்ப மெட்ராஸ்ல இருக்கான். அவனை பிடிச்சா அவங்கள தூக்கிடலாங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. ஐயா, அவனை அவன் எவனா இருந்தாலும் சரி விட மாட்டேன். பிரியா இருக்காங்களா? எந்த பிரியா? பிரியா வசந்த். பிரியா வசந்தா? முன்னாடி பிரியா ஆனந்த கிருஷ்ணன். ஓ, நீங்க? அவங்க ஃபியான்சி. பிரியாவுக்கு எங்கேஜ் ஆயிடுச்சா? ஆமாங்க, ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கிட்டோம். அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் அனுக்கே தெரியலன்னா பாத்துக்கோங்களேன். நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. கூப்பிடுவா? வேண்டாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும். எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஓகே, உள்ள போனது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தேர்ட் கேபின். தேங்க்ஸ்ங்க. ஓகே. ஹாய் அனு. Hey Vasant, what a surprise. How come you're here? சொல்லாம வந்தா தானே சர்ப்ரைஸ். சொல்லிட்டு வந்தா அது மீட்டிங். Okay, what would you like to have? Tea, coffee, drink? சூடா ஒரு பியர். Beer? Really? சும்மா தமாஷை கேட்டேன், டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் நீங்க அந்த லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல, அது சாங்க்ஷன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துல வந்துரும். Hey, thanks Vasant, thanks. இத சொல்லவா இவ்ளோ தூரம் வந்தீங்க? அது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலா எங்க அபார்ட்மெண்ட்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். அதோட முக்கியமான விஷயம், அன்னைக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டாங்கல்ல, அவங்க பேரு கூட ஏதோ வரியா போறியான்னு சொன்னீங்க. பிரியா வசந்த். ஓ பிரியா, அவங்களையும் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. நீங்களே? ஏய் பிரியா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சாரிங்க, கவனிக்கவே இல்ல. ஓகே அனு, பை. ஓகே, பை. ஏ முட்டகனி, நீ வந்துரு. ஹலோ. ஹாய் பிரியா. உன் ஃபியான்ஸ் வந்தானே பாத்தியா? ஃபியான்சியா? ரகசிய என்கேஜ்மென்ட் ஆமே. உன் ஃப்ரெண்ட் அனுக்கு கூட சொல்லலையாமே. எப்படியோ கல்யாணத்துக்காவது கூப்பிடுவல்ல? மாமி இப்ப சூப்பரா வரைய போறாங்க. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. மாமி போர்டு அங்க இருக்கு, போங்க போங்க. என்னடா மச்சான் விளையாட்டு இது? பூனைக்கு வால் வரையிறது, கோழிக்கு கொண்ட வைக்கிறதுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் தொருகிறான் பாரு, இந்த நல்லி எலும்புதான். இவனை தட்டி சூப்பு வச்சா இந்த அப்பார்ட்மெண்ட் அமைதியாயிடும். எங்க கூட விளையாட வரேன்னு சொன்னீங்கல்ல. உங்க அக்கா கூட இருக்கும்போது நான் கேட்டேன். இப்ப வர தோ இந்த நேரு மாமா கூட்டினு போ, உங்க கூட விளையாடுவாரு. வாங்க அங்கிள், வாங்க அங்கிள். இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்னையா போட்டுற? வாலு வரையிறது யாரு? நிறுத்துங்க. அன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல ஐயப்பசாமி பூஜை போட்டு சரணம் சொல்ல கூப்பிட்டா ஒரு சைடு வாயினும் வரல. இங்க வந்து மாமிக்கு சரணம் போடுறானுங்க. சரலாம் மாமி பாருங்க. மாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருக்காங்க, ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? மாமி வரைகிற லட்சணத்தை பாரு, வாழை வயித்துல வரைகிறாங்க. அது பார்க்க வாழு மாதிரி இல்ல, சரியான. அவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கும் போது இந்த மாதிரி கஷ்டமான போட்டி வைக்கதான் செய்வாங்க. அப்படின்னா பெரிய பரிசு உலக கோப்பையை கொடுக்குறியா? இல்லையே, இந்த பாரு. எங்கயோ ட்ரெயின் பாத்ரூம் வந்து திருடி எடுத்துட்டு வந்திருக்காயா? யோ, மாமி வால் வரைஞ்சு இதை ஜெயிச்சா இது எடுத்துட்டு மாமி எங்கயா போவாங்க? இது ஒரு கேம், இது ஒரு பரிசு. மியா குட்டி, கொஞ்சம் லூசா கட்டுடா. லூசா கட்டினா கண்ணு தெரியுமே. ரூல் இஸ் ரூல். வடி வடி. ரெடி அங்கிள். மாமி, காய போட்ட எல்லா பாவனையும் எவனா சுட்டுன்னு போயிட்டானா? எல்லாரும் கோணி கட்டுன்னு வராங்க. ஏய் அவிஷ்ணு, இது சாக்கு ஏசுடா. டேய், கிழிஞ்சு போன அழுக்கோணி, நீ இந்த அபார்ட்மெண்ட் விட்டு போக மாட்டியா? கேமுக்கு நான் தான்ப்பா கோணி ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். இது ஐபிஎல் மேட்ச். இவர் பீர் கம்பெனி ஓனர், ஸ்பான்சர் பண்ணிட்டு பெவிலியன்ல உட்கார்ந்து பாக்குறாரு. எட்டு விட்ட சைக்கிள் ஓடுது. எதுக்குடா இங்க வந்து தேவையில்லாம கலாட்டா பண்ணிருக்கிற? ரெடியா? கோணியை திட்டினா சாணிக்கு ஏன் கோவம் வருது? ஏன்னா இந்த கேமை கண்டுபிடிச்சது நாங்க தான். ஓ, இது கண்டுபிடிப்பா? ஏய், ஈத்திர எச்சகாலிங்களா? நைட்ல உட்கார்ந்து சார்ட்ல தான் வரைஞ்சிருந்தீங்களா? இந்த கேமோட அருமை நின்னு பார்த்தா தெரியாது, துணிஞ்சு பாரு, அப்பதான் தெரியும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இத டெய்லி நடத்த கூடாதா? போனி நீ ஸ்பான்சர் பண்றியா? ஹாய், என்ன லோன் கேட்டு அபார்ட்மெண்ட்டே வந்துட்டியா?
மாமி எங்க? பைக்க நிறுத்திட்டு வரேன்னா ஓ. வசந்த் எங்க? அவனா நேர்மமா மாதிரி பின்னாடி குழந்தைங்கள சேர்த்து வச்சு கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கான். அவனை விட எக்ஸ்கியூஸ் மீ இப்போ வந்துடுறேன். யோ, நீ செக்ரட்டரி தானையா? ஜோடி ஜோடியா உட்கார வச்சுட்டு ஏரியா சேரிச்சான்னு கத்திட்டு இருக்கிற. ஏய் இது ஸ்லோ பைக் ரேஸ்ரா. ஜோடி ஜோடியா உட்கார வச்சுக்கிட்டு மெல்ல மெல்லமா வண்டியை ஓட்டிட்டு அதோ எண்டில் ஒரு கோடு இருக்கு பாரு, அங்க கடைசியா அவன் வந்து சேர்றானோ அவனுக்கு இந்த மாதிரி 2 தட்டு பரிசாக கொடுக்கப்படும். ஒண்ணு கழுவத்து ஜெக்கு தர, இல்லனா திங்கிறது தட்டு தர. இத தவிர வேற பரிசு ஒண்ணு வாங்க தெரியாதா? இவ்வளவு வாய்க்கிழிய பேசுறல்ல, இந்த போட்டியில கலந்துக்கிட்டு உன்னால வின் பண்ண முடியுமா? இங்க பாருங்க மிஸ்டர் தொடப்பு குச்சி, நாங்க எல்லாம் பிரேக் அடிச்சா அடிச்ச இடத்துல அசையாம 1/2 மணி நேரம் நிப்போம். அந்த 2 தட்டி என் பேர்ல எடுத்து வை. இப்ப என் ஸ்லோவ நீ பாப்ப. ஐயோ, ஒருவேளை இவன் வின் பண்ணி தட்டி போயிருப்போம். டேய் போங்க, போய் வேற எங்கன்னா கட்டி பிடிச்சு உட்காந்துங்க. போங்க. தம்பி ஒரு சின்ன கோரிக்கை. என்ன? 2 தட்டுல ஒரு தட்டு எனக்கு வேணும். அப்ப அந்த பைக் எடுத்து பின்னாடி வா. அதெல்லாம் என்னால முடியாது. எப்படி நீ தான் ஜெயிக்க போற? என் பொண்ண பின்னாடி உட்கார வச்சு ஒரு தட்டை எனக்கு கொடுத்துடணும். ஏத்து. வாமா வாமா வாமா. ஏறி ஏறி. போட்டோ ஒண்ணு கிடைக்குமா? எதுக்கு? பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணதா. ஒரு தட்டுக்காக பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறியே, நீ உலகமாக அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு. எதுக்கு மாமான்ற? ஏதாவது உள்கொத்து இருக்குமோ? எவ்வளவு ஸ்பீடா போனாலும் பிரேக் அடிச்சு அசராம நிக்கலாமே. ஸ்டாண்ட் போட்டுருக்கும் போது. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இது ஸ்லோ ரேஸ் தானே, அவன் என்ன விருட்டு போயிட்டான். யோ, அந்த கோட்டாண்ட போய் அவன் பிரேக் அடிச்சு நிறுத்தினான்னு வை, அப்படியே ஸ்டெடியா நிப்பான். கிழிச்சான். இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் ஆந்திரா பார்டரே தாண்டிடுவான். நாளைக்கு வரானோ நாளைக்கு வரானோ. அப்ப என் பொண்ணு கதி. ஐயோ ஐயோ. ஐயோ பிரியா, நீயா? சாரிங்க. இட்ஸ் ஓகே. நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க. இட் வாஸ் ஜஸ்ட் an accident. சாச்சா, தெரிஞ்சுதான் பண்ணேன். எத்தனை பேர் இருந்தாலும் பொண்டாட்டி வாசனை புருஷனுக்கு தெரியாதா? என்னம்மா ஈர துணியோட ரொம்ப நேரம் இருந்தா சளி பிடிக்கும். இந்த கஷாயம் குடிமா, சளி ஜுரமெல்லாம் எதுவும் வராது. என்ன தலை இவ்வளவு ஈரமா இருக்கு? நல்லா தோட்டக்கூடாது. போமா, போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ. போ. இது உன் வீடுமா, என்ன தயக்கம்? போமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன விளையாடுறீங்களா? ஸ்டாப் இட். இனிமே உங்களை எப்பவுமே மீட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்களுக்கெல்லாம் உடனே கிடைச்சிட்டா அதோட அருமை தெரியாது. ஆராய்ச்சி பண்ணி பார்க்க தான் தெரியும். குட் பை. நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு புடவை எடுக்க வந்தேன். நீங்க ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணி தரீங்களா? வசந்த், ஒரு செகண்ட் வந்துடுறேன். ஹலோ வெங்கி. என்ன மாமி, அடுத்த கனெக்ஷனா?
தெரியாம தாங்க அடிச்சேன். நான் வேணும்னு தான் அடிச்சேன். ஹலோ ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா. எங்க இருக்கிற? வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். தனியா போயிட்டு இருக்க? இல்ல அண்ணா கூட. பத்திரமா ஆத்துக்கு போய் சேர். சரிப்பா. போலீஸ் ஸ்டார் திகைப்பு. சென்னை ராயபுரத்தில் இன்ஸ்பெக்டர் மாயம். என்னண்ணா இது? இன்ஸ்பெக்டர் காணாம போயிட்டான்னு எழுதிருக்குது. அதுவா, வீட்டுல அவன் பொண்டாட்டி சரியில்லை, அதான் வாழ பிடிக்காம ஓடி போய். திறந்துருக்கியா? என்னையா? ஆனா டிக்கி திறந்துருக்காங்க. என்னடா குத்துனீங்க? குத்துனா ஒரே குத்துல உசுறு போகணும்டா, அதை விட்டுட்டு அறகுறைய செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்களே. டிக்கில இளநீ வச்சிருந்தா அதான் உருண்டுகிட்டே இருந்துச்சு. டேய் வண்டி ஏற. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல, அக்கறை இல்ல, வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. இந்த மாதிரி மறுபடியும் நடந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை வேலையை விட்டா தூக்கி எறிஞ்சிருவேன். குட் மார்னிங் சார். ஆ என்ன மச்சான் இருந்தாலும் அந்த திட்டு திட்டுறாரு, நீ தலை குனிஞ்சு நிக்கிற, அவ்வளவு மரியாதையா? அவன் சரியான ஸ்ப்ரே வாயம்பா. தாம்பரத்துல திட்டானா 200 வரைக்கும் எச்ச தெரியும். எதிர நிக்கிறியா மூஞ்ச யோசிச்சு பாரு. அதான் குனிஞ்சு கவர் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்னடா ஆச்சு? அதை ஏமாச்சான் கேக்குற? சார் சார், இங்க பக்ரி சுருதி இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப் எங்க சார் இருக்கு? லுக் அப். இது இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப்பா? டேய் எழுந்துடுறா, எழுந்துடுறா. இது உன் கார்டு தானே? ஆமா. லோன் வாங்கும்போது என்னடா சொன்னேன்? வேர்ல்டு டூர் போறேன், மியூசிக் ரீ ரெக்கார்டிங்க்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கணும், ரகுமானோட சேர்ந்து சிம்போனி வாசிக்க போறேன்னு சொல்லிட்டு சாகு வாசிக்கிற மூலத்துல வாங்கி வச்சிருக்கிற. எனக்கு ஆசைதான். எங்க அப்பா சாகும்போது சொன்னான், மகனே ஏஆர் ரஹ்மான், ஆரி ஜெயராஜ் எல்லாம் கூப்பிடுவாங்க, தயவு செய்து போயிடாத, நம்ம குலத்தொழில கண்டினியூ பண்ணுன்னு. அதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன், கோவில் கட்டுறது குலத்தொழில், அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. டேய் டர்னக்கு, பேங்குக்கு 3 மாசம் டியூ பாக்கிடா, மரியாதை இந்த மாசம் டியூ கட்டு. சார் 2 மாசமா தொழில் டல்லு. நீங்களே பாத்தீங்களே, என் கடையில நானே ஆடிக்கிட்டு இருக்கேன். வேணா உங்க ஏரியால 4 பாடி வந்தா சொல்லுங்க, வந்து வாசிக்கிறேன். டியூ நீங்க வாங்கிக்கங்க. உனக்கு பணத்தையும் கொடுத்து ராஸ்கல் பண்ணி பயல. நான் பாத்துக்கிறேன். யாரா இந்த கீஞ்ச மூலம் இந்த கிதி கிதிக்குது? மை ஸ்வீட் டார்லிங். காஞ்சி போன பகோடா மாதிரி இருக்கு. இது உனக்கு ஸ்வீட்டா? இருந்துட்டு போட்டோம் சார், 1 மாசம் டிவாது கொடுங்க சார், நான் கிளம்புறேன். சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார், சுடுகாடே ஜிலோன் இருக்குது. 3 சீட் ஆடுறதுக்கும் கக்கூஸ் போறதுக்கு தான் பயன்படுது. வேணா வாங்க போய் பார்க்கலாம். எது கக்கூசு போறதையா? உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அதை மட்டும் தான்டா பாக்கல, அதையும் கூண்டு போய் காமிச்சிருங்கடா. போடா பரதேசி, பைசா வாங்கிட்டு பேசுற பேச்சு. என்னடா இந்தியா பாகிஸ்தான் மேட்சா? எல்லாரும் கத்தின்னு ஓடுறாங்க. 3 நாள் அவர் கிளம்பி இஷ்டிக்கிட்டு கிடக்கு சார். நீங்க வந்த ராசி புட்டுக்கு. டேய் இன்னமும் ஆயாக நான் தான் ஆல் டிக்கெட் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அறிவு கட்டவன். பகிரி, இது கல்யாண சாபு, சும்மா டேட்டா புடலா இருக்கணும். டான்ஸ் ஆட ஆள் கூட்டு வந்துருவேல. டான்ஸா? தோ டேய் இன்னும் என்ன காட்ற? அட்வான்ஸ் கொடுத்து போய் பின்னாடியே வரோம். கரெக்டா வந்தா வரேன். டேய் சாவு கூத்தாட அந்த ஆள்கிட்ட என்ன கோத்து விடுற? நீ வேணும்ல வா.
நிறுத்து. உள்ளூர் ஆட்டுக்காரன் அறிவு சொல்ல வெளியூர்ல இருந்து வந்த நீ அண்ணன் என்னடா அர்த்தம்? பெரிய ஏகான், நான் ரிக்கி மார்ட்டின். இது கலிபோர்னியா ஸ்டேஜ். பிரச்சனை பண்ண வந்திருக்காரு. ஏய் பகிரே, இது நல்லா இல்ல சொல்லிட்டேன். வெளியூர் ஆட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாண்டா நம்மளுக்கு மரியாதை. ஆமா, இவர் கரகாட்டக்காரன் படத்துல வர சண்முக சுந்தரம், இவர் வாகை சந்திரசேகர், நான் கனகா பஞ்சாயத்து பண்றாங்க. அடிச்சு காசை வாங்க. எப்படா மச்சான் இப்படிலாம்? முகுந்த், நீங்க கலெக்ஷன் பண்ண வேண்டிய அடுத்த கஸ்டமர். காசிமேடு காஞ்சனா. செம்ம ஏரியா மச்சி. என்ஜாய் பண்ணு. டேய், ஏதோ கரீனா கபூரை பார்க்க போற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வான்ற. காசிமேடுரா, காஞ்சனாவா? எந்த சந்தல கெஞ்சா வித்துன்னு இருக்காளோ, இப்படி நம்மளே மாட்டி விடுறானுங்களே. வசந்த், ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? உள்ள எப்படி வந்த? வாசல் வழியாதான். ஐயோ, அப்பா வீட்ல இருக்காரு. யார்? அகியா? என்னது? அதான் அனந்த கிருஷ்ணன். காஃபி எப்படி கிடைச்சது? ஏய் கிருஷ்ணவேணி, என்னன்னா காபி எங்கடி? வெறும் டபரா மட்டும் தான் இருக்கு. நன்னா கண்ணாடி போட்டுட்டு பாருங்க. டபரால தான் காபி டம்ளர் நீயே இருக்கும். வந்து பாருடி. முதல்ல நீங்க கிளம்பு. அப்பா பார்த்தா அவ்வளவுதான். விளையாடாத. கோரியா ப்ளீஸ். அப்பாக்கு காஃபி வச்சேன், காஃபி டம்ளரை காணும். நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நீ எப்பவும் காலையில கிரீன் டீ தானே குடிப்ப, இன்னைக்கு என்ன காஃபி? ஏதோ காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. கேட்டிருந்தா நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல. எதுக்கு அப்பா காஃபி எடுத்த? அம்மா, அப்பா சொத்து பொண்ணுக்கு தான். சொத்தே பொண்ணுக்கு சேரும்போது அப்பாக்கு வச்சு காஃபியை குடிக்கிறதுல என்னமா தப்பு? அவளை ஏன்டி காலைல திட்டின்னு இருக்க? வேற காபி போட்டு எடுத்துட்டு வா. எல்லாம் உன்னால தாண்டி வந்தது. சாரிம்மா. எதுக்கு வந்த? என் பொண்டாட்டிய பார்க்கணும்னு தோணுச்சு, வந்தேன். சரி, பார்த்தாச்சுல, கிளம்பு. டேய் பாவி, ஆசை ஆசையா தேடி வந்த புருஷனை வெறுங்கையோட அனுப்புவ? அதான் காஃபி குடிச்சிட்டல. இந்த காஃபியை தான் என் வீட்லயே குடிப்பேனே. இப்போ என்னதான் வேணும் உனக்கு? என்ன கேட்டாலும் தருவியா? ஓகே. கொஞ்சம் முத்தம், அப்புறம் கொஞ்சம் கட்டிப்பிடி வைக்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாரு. அதெல்லாம் முடியாது. கிளம்பு. கிளம்பு. முதல்ல வீட்டுக்கு வரேன், மனசு கஷ்டமா இருக்கு. சரி வரேன். ஹலோ, அம்மன் கோயில் பூசாரியா? ஆமாமா. வணக்கம் சாமி, நான் ஆடிட்டர் ஒய்ஃப் கிருஷ்ணவேணி பேசுறேன். சொல்லுங்கம்மா. நீங்க மந்திரிச்சதுல இருந்து என் பொண்ணு ராத்திரில எல்லாம் உளறதே இல்ல. ஆனா பகல்ல எல்லாம் என்னென்னமோ பேசுறா. நீங்க கோயிலுக்கு போறச்சே ஆத்துக்கு வந்து மந்திரிச்சிட்டு பொண்ணு எல்லாம் ரொம்ப க்ஷேமமா இருக்கும். கண்டிப்பா. கேட்டா அம்மாவோட முந்திரி திராட்சையை சாப்பிடுறதுக்கு கூட பொண்ணுக்கு உரிமை இல்லையா?
சாயந்தரம் அனுவோட பார்ட்டில மீட் பண்ணலாம். கிளம்பு. பாய் ஸ்வீட்டி. ஐயோ என்ன பாப்பா? அம்மா! என்னடா நான் மட்டும் தான் இன் பண்ணி டீசெண்டா வந்திருக்கிறேன், மத்ததெல்லாம் பிஞ்சு போனது கிழிஞ்சு போனதெல்லாம் போட்டு வந்துருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அது கூட இருக்காது. Hi. ஹாப்பி பர்த்டே. Hi. Come. Ah. Have a seat. வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போற பொண்ணுங்களை விட சனிக்கிழமை தலையை விரிச்சு போட்டு பபு போற பொண்ணுங்க தான் அதிகமா இருக்குது. ஹாய் வசந்த். முகுந்த், பியர் அடிக்கிறியா? ஏண்டா இதை ஆர்டர் பண்ணோட பரிச்சை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்த, பீரு குடிக்கிறதுக்கு முனகடையில வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். சரி ரம்மு. ஐயோ காலைல கண்ணுல லிப்ஸ்டிக் வச்ச மாதிரி செவன்னு ஆயிடும். வேற என்னதான்டா குடிக்கிற? மச்சான் சரக்கு அடிக்கணும், ஆனா தொண்டையில டிராபிக் ஜாம் ஆகாம ஸ்மூத்தா இறங்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணு. சரி இரு. பிரதர் சார், ஸ்மூத்தா 2 லார்ஜ் பிராண்டி. ஓகே சார். பாத்தியா பூரா சேட்டு ஃபிகரா இருக்குது, நம்ம கட்டுற வட்டி காசு எல்லாம் இங்க தாண்டா சேதருது. சரி சரக்கு வந்துருச்சு, எடுத்துக்கோ. Cheers. Cheers. ஹாய் வசந்த். முகுந்த், பீர் சாப்பிடுறியா? பீர்ல சாப்பிட மாட்டேன், ஸ்மூத்தா இறங்குற மாதிரி நான் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணு. பிரதர் ஸ்மூத்தா 2 லார்ஜ் பிராண்டி. ஸ்மூத் இருந்தாதான் அது ஸ்மூத்தா அது. சாரிடி. அனு உன்னை கூப்பிடுற மாதிரி இல்ல? அங்க இருக்காங்க பாரு. பிரியா வந்துட்டாளா? ஆமாண்டா. தெரியும்டா உன்னை பத்தி. இட்ஸ் ஓகே, கேரி ஆன். ஹாய். ஹாய். அதே கேக்குற போன வர 6 என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்ல ஒரே கலாட்டா. ஹாய் அனு. ஹாய். Hey, have a drink. ஓ, முன்னாடியே சரக்கு ஆர்டர் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா? தேங்க் யூ. ஹேய், வோட்கால இவ்ளோ தண்ணி போட கூடாது. எவ்வளவு தண்ணி போடணும்? இவ்ளோ தான் போடணும். ஆழா கரிசில எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? வாட்டர் சி. வடிவு கரிசி. மூஞ்சா பாரு. What's your problem? வா, யார் நீ? ஏஜென்ட்டா? நோ, பாய் ஃப்ரெண்ட். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு நீ போய். வா டார்லிங், நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. ஹாய் அனு. ஹாய். நீயும் சிங்கிளே நானும் சிங்கிளே, ஏன் ஆக கூட நம்ம 2 பேரும் மிங்கிளே? வாட்? தட் மீன்ஸ் நீ எங்க வீட்டுக்கு வந்து விலைக்கு ஏத்தணும், நான் என் முழு மாசம் சம்பளத்து உங்க கையில கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமையில 1/4 கிலோ கறி எடுத்து நீ கடாயில போட்டு வறுக்கணும், உனக்கு தெரியாம கட்டிங் அடிச்சுட்டு ஒரு கறியா எடுத்து நான் கடிக்கணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? You want a date? எஸ், அவர் மேரேஜ் டேட். What? Are you mad? Are you crazy? How can you talk like this? It's not possible. I hate marriage. Okay? Don't talk like this. Stupid. கற்பு வச்சிருந்தா கூட இந்த கத்து கத்த மாட்டா போல, கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டதுக்கு இந்த கத்து கத்துறா. வெறியில ஏன் சரக வேற எடுத்து தச்சுட்டு போயிட்டா. டேய், பக்கத்துல எங்கடா ஒயின் ஷாப் இருக்குது? மேம், லெமன் ஜூஸ் ஃபார் யூ. Thank you. சார் ரிப்பீட். ரிப்பீட்டா? ஏங்க நான் கேட்கலங்க, அது என் ஃப்ரெண்டுங்க. சார் அங்க உட்கார்ந்திருக்கும் போது நீங்க தான் சார் ஆர்டர் பண்ணீங்க. கேன்சல் பண்ணிடுறீங்களா? சாரி சார். பிரியா, குடிச்சுக்கிட்டா பிரியா? ஏ வேண்டாம், நான் வச்சிட்டு போறியா? டேபிள் மேனர்ஸ். ஹே, டாட்டு எப்ப குத்துன? நேத்து ஒண்ணு ரொம்ப நினைச்சேனா, அதான் காலையில முதல் வேலையா போய் டாட்டு குத்திட்டேன். So sweet. குத்தும்போது ரொம்ப வலிச்சுதா? வலிக்கவே இல்லை. உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்ததுல அந்த வலியே தெரியல. Oh, how cute. ரொம்ப நல்லா இருக்கு. நம்மள நம்பி பொழைக்கிற நாய் வண்டியை காமிச்சு விட்டதுன்னா தூக்குற வண்டி எங்கிட்ட தான் கொண்டு வைக்கணும், அக்பர் பாயிட்ட கொண்டு போய் வைக்கிறான். அட அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலானே, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க போங்க. அண்ணா, காலைல இருந்து குடோன்ல தானே இருக்கேன். ஸ்கிராப் லோடு வரும். நீங்க
இன்னும் வந்து சார் இல்லையா? 3 மணிக்கு வருதா? சரிண்ணா. வரட்டுண்ணே. நான் ஏதோ இப்பதான் சாப்பிட போறேன். யோ, யாரே அது? இங்க என்ன பண்ற? யாரையா நீ? கேக்குறோம்ல. இவனை உனக்கு தெரியுமா? தெரியாது. இவனை தெரியாதுன்னு சொல்றோம்ல. ஐயா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. ஐயா, நான் செய்யலையா? எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா? செஞ்சது தப்புதான் ஐயா. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா? அவங்க எல்லாம் ஆர்வர்ல இருக்காங்க ஐயா. ஐயா விடுங்க. நம்ம ஊரை கொண்டு போய் புனையடா. ஹலோ, என்ன பிரியா, பிஸியா? ஓகே, I'll call you later. Bye. பிரியா, நான் இல்ல பிரியா, ஸ்பீக்கர். பிரியா, பிரியா, பரவாயில்ல. பிரியா, என்ன பிரியா? நான் என்ன பிரியா பண்ண? எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேற? என்ன பிரியா, இதுக்கு போய் குழந்தை மாதிரி அழுவுற? எவ்வளவு ஒருத்தி பார்ட்டில எனக்கு முத்தம் கொடுத்தானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம். நான் ராத்திரி பூரா தூங்கல தெரியுமா? நான் என்னை விட ஒன்னதான் அதிகமா விரும்புறேன். ஆனா அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. சரி, உன் மேல சத்தியமா இனிமே எந்த பார்ட்டிக்கும் போக மாட்டேன். தயவு செய்து அழுவாத. ஹலோ ஜெனி, சொல்லுங்க. ஓகே, நான் முன்னாடி மாதிரி காக்டெயில் பார்ட்டி எல்லாம் போறது இல்லைங்க. இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பார்ட்டி தாங்க. ஓகே, பாய். பிரியா, சொல்லு வசந்த். ஒன்னு சொல்லணும், ஆனா சொன்னா திட்டுவ. இல்ல, ப்ராமிஸா திட்ட மாட்டேன். என் மேல சத்தியமா? ப்ராமிஸா? அப்படியே இங்கேயே கட்டி பிடிச்சு லிப் டு லிப் கிஸ் அடிக்கணும் போல இருக்கு பிரியா. பாக்குறாங்க. சாமி, சேட ஒன்னும் பார்க்கவே இல்லையா? நாளைக்கு பாத்துக்கலாம். எல்லா ஸ்கிராப்பையும் தூத்துக்குடி அனுப்பிச்சாச்சா? இன்னும் ஒரு லோடு பாக்கி இருக்குண்ணா. சீக்கிரம் அனுப்புங்கடா. சரிண்ணா. கரெக்ட் டைம் போய் சேரணும். என்ன அனுப்பிச்சிடண்ணா. இந்த கப்பல் எப்ப கிளியர் ஆக போகுது? இன்னும் ஒரு வாரத்துல கிளியர் ஆகுண்ணா. வாயா. என்ன நாதன்,
பத்திரத்துல உன் பேரே இல்ல. அதான் உங்ககிட்ட வந்தேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி ரெட்டியார் ஒருத்தர் ஒரு பிரச்சனை இல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் விட்டுட்டு ஆந்திராவுக்கு ஓடிட்டாரு. இப்போ நான் தான் அதுல பிளாட்ஸ் எல்லாம் கட்டி அனுபவிச்சுன்னு இருக்கேன். திடீர்னு அவன் புள்ள வந்து எங்க அப்பா சொத்தை கொடுன்னு கேக்குறான். என்ன பண்றது? நாதா அப்ப சொத்த புள்ள கேப்பான்ல, ஏதாவது முன்ன பின்ன பேசி பார்த்து சரி பண்ணிடு. அட 50 தரேன்னு சொன்ன, கேட்க மாட்டேன்றான் அவன். நல்லா கேப்பான். நீங்க 250 கோடி ரூபாய் சொத்துக்கு 50 கோடி தருவீங்க. அத வாங்கி அத வாங்கி அவன் அக்கலத்துல வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு ஆந்திரா போயிடுவானா? சார் தான் நீ. அதெல்லாம் முடியாது அப்ப. அவன் இனி சரிபட மாட்டான். நான் அந்த 50 உங்ககிட்ட கொடுத்துறேன். நீ அவனை கொன்னுடு. இல்லன்னா ஓவத்தனா வருவான், காசை கொடுன்னுவான், கேச போடுறான்னுவான். இது ஆவறதில்ல அப்ப. இது எவ்வளவு பெரிய கப்பலை கட்டப்பாறையால நோட்டு பாக்குற நீ. அப்போ 50க்கு 100 அவங்ககிட்டயே கொடுத்துறேன். நாளைக்கே அவனை முடிச்சுடு. முடிஞ்சா இன்னைக்கே செஞ்சுடு. சரி சரி, உள்ள மட்டும் தட்டி விட்டுரு. எல்லாத்தையும் பசங்க பாத்துப்பாங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஏ குட்டிமா வரனா? வா. கூப்பிடுறாரு அப்புறமா. அவன் யாரு எங்க இருப்பான் தம்பி கிட்ட காட்டு, எல்லாத்தையும் அவன் முடிச்சிருவான். அது இல்ல அப்ப, இது ரொம்ப சிக்கலான விஷயம். நீ கிட்ட இருந்து செஞ்சாதான் சரிப்பட்டு வரும். யோ, தள்ளி நிக்கிறதுனால இவனை என் தம்பி நினைச்சிடாதியா. நான் தான் இதுவும். உருவம் தான் 2, உசுறு 1 தான். அவனையே அனுப்புறானும் போது எல்லாம் சரியா இருக்கும். நீ தைரியமா கிளம்பு. நீ சொன்னா சரிதான் அப்ப. ஹலோ, ஒட்டிய கொடுத்துட்டு போயா. சீக்கிரம் முடிச்சிடு. நான் பையர் தானே இது? ஆமாண்ணா. ஐயருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. சாதாரணமா தம் அடிக்க மாட்டாரு. டேய் அகிலா, இங்க வா. வந்துட்டேண்ணா. போன வேலை என்னாச்சுடா? ஐயர் அப்பால பாத்துலான்ட்டாருண்ணா. ஏன்? அவர் பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தி நிக்குதுண்ணா. அது ஐயர் கண்ணாலே பாத்துட்டாரு. அதுல இருந்து ஒரே டென்ஷன் ஆகுறாருண்ணா. இந்த சேலம் மைன்ஸ்ல எவ்வளவு லோடு வெளியே போயிருக்குன்னு கணக்கு இன்னும் வரல. அது உங்க அப்பா மெயின்டைன் பண்ண மைன்ஸ்ன்றதுனால அதிகாரிங்க அப்பா கிட்ட எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்களோ அதை விட அதிகமா எதிர்பார்க்கறாங்க. யார் அந்த பையன்? யாரு? உங்க பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கானே அந்த பையன் யாருன்னு கேட்டேன். என் கலவா இல்ல. போட்டுடலாமா? டேய், அவனை போட்டு தள்ளுங்கடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, சும்மா சொல்லி வச்சீங்கன்னா போதும். நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. இப்படிமா முதல்ல ஐயர் பிரச்சனை நினைப்பாரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய், அவர் நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப முக்கியமான ஆள்ரா. ஏன் தெரியுமா? நம்ம அப்பனோட மொத்த சொத்துக்கும் வரவு செலவு கணக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. என்ன, அதனால அவர் சொன்ன மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லி மட்டும் வைங்க. அடிச்சிட்டு கடிச்சிட்டு போறீங்கடா, அப்புறம் நம்ம ஐயர் டென்ஷன் எடுப்போம். புரிஞ்சுதா? மெக்கானிக் அண்ணா, ஆமா, ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. ஒன் ஹவர் கழிச்சு வாங்க, போட்டு வைக்கிறேன். சரி, பஞ்சர் போட்டு வைங்க, நான் அப்புறம் வரேன். சரி வா பிரியா, அது வரைக்கும் பார்க்ல வெயிட் பண்ணுவோம். இங்க உட்காருவோம். வா, இந்த சுடு சுடுது. நம்ம இடத்துல யாரும் உட்கார்ந்துருக்காங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். இது எங்க இடம்? என்ன சார் ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ண மாதிரி சொல்றீங்க? இல்லைங்க சார், வேற எங்க உட்கார்ந்தாலும் எங்களுக்குள்ள சண்டை வந்துடும். எத்தனை வருஷமா சார் லவ் பண்றீங்க? ஒரு 7 இயர்ஸா லவ் பண்றோம் சார். இதே இடத்துலயா? ஆமா சார். அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அது அவங்க வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். ஆனா சரி பண்ணுவேன் சீக்கிரத்திலேயே. ஆல் தி பெஸ்ட். Thank you சார். நல்லா லவ் பண்ணுங்க. Thank you சார்.
பிரதர், இத்தனை வருஷமா இதே இடத்துல உட்கார்றீங்களே, சூடா இல்ல? பக்கத்துல பொண்ணு இருக்கும்போது சூடாவது குளிராது ஒண்ணும் தெரியாதுங்க சார். ஓகே பாஸ், நீங்க நடத்துங்க. பை. என்ன பிரியா ஒரு மாதிரியா இருக்க? எங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா? அதனால என்ன? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன? கொடைக்கானல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க போய் நம்ம ஒரு வாரம் சந்தோஷமா இருந்தோம்னு வச்சுக்கோ. இருந்தோம்னா அப்புறம் அகைனாலதான் செத்துட்டோம், நம்ம ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிப்போம். உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சீரியஸாவே பேச மாட்டியா? ஒரு நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போறதுன்றது உறுதியானது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் போய் ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வரேன். எதுக்கு? இந்த சாக்குல போய் தம் அடிக்கணுமா? நீ இங்க இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். பிரியா, சொல்லு வசந்த். நீ பக்கத்துல இருக்கிறத விட தூரத்துல இருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்க பிரியா. ஏன்? ஏன்னா இத்தனை பேருக்கு மத்தியிலயும் என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் பிரியா அழகா தெரியற. சரி, அப்ப நான் கிளம்பி போறேன். இனிமே என்ன தூரத்துல இருந்து பாத்துட்டு இரு. கூட்டம் தம்பி, அண்ணன் மேல கை வச்சுவேன். போடா போ. அவங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. அவனை தூக்கணும் தம்பி. இப்ப தூக்கணும் அவனை. அண்ணன் கிட்ட பேசுறேன். சரிங்க, என்ன சீக்கா பாக்கெட் கொடுங்க. இந்தாங்க. சொல்றா அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். தேங்காய் கால் போட கொடுங்க. சொல்றா. முதல்ல பக்கத்துல ஒழுதலம்பட்டியில வச்சு ஒருத்தனை செஞ்சீங்களே, அவன் சாகலனே, உயிரோட தானே இருக்கான். என்னடா சொல்ற? நான் புத்துனா ஆவியா கூட அலைய முடியாது, உசுரோடு இருக்காங்க. நல்லா பண்ணலாம். அவன் தானா? அவன் மூஞ்ச மற முடியுமாண்ணா? அண்ணன்கிட்ட சொல்லு, அவனை நான் முடிக்கிறேன். சரிண்ணா, போடுறேண்ணா. உசாரா செய்யுங்கடா, இந்த தடவை அவன் மிஸ் ஆயிடக்கூடாது. ஆரடா கொல்ல தெரிஞ்ச 1000 தலைக்கட்டு பொங்க வச்சு கும்பிடுற ஐயனார அருவாடா இவன். எத்தனை பேர் வந்தாலும் நேருக்கு நேரா எதிர்த்து நிக்கிற பாண்டி நாட்டு சிங்கட்டா. யார் யாது? எவனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு தம்பிய பண்ற அளவுக்கு? சார், செஞ்சவன் கண்டிப்பா இந்த ஊருக்காரனா இருக்க மாட்டான் சார். சேது அப்பன்னு தம்பின்னு தெரியாத யாரோ தான் சார் இதை செஞ்சிருப்பான். டாக்டர் பார்க்கலாம் வாங்க சார். வா. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் அங்க போய் வெயிட் பண்ணுங்க. மேடம், என்ன சொல்றீங்க?
அப்பன்னு எனக்கு தெரிஞ்சா அவர் மூஞ்சிலே முழிக்க முடியாது மேடம். இல்லங்க அவர் பொழப்பாரா மாட்டாரன்னு தெரியாம இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. போங்க, அமைதியா உட்காருங்க. தம்பி லேத்துல வேலை செய்ய சொல்ல மிஷின்ல மாட்டிச்சு. கேஸ் அப்படி ஃபைல் பண்ணுங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாது என்னதான் சொல்லணும். நீங்க கிளம்புங்க. கிளம்பு சார். நான் பாத்தேன். கிளம்பு சார். நல்ல ஆட்டம்யா. ஆமா சார். இவங்களை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு கூட்டமும் பிறந்திருக்கு பாரு. இத அப்படியே விட்டுட்டு அமைதியா வேடிக்கை பார்க்கணும். பத்மா, என்னங்க போன் அடிக்குது இல்ல? நல்ல செய்தியா இருக்கும், எடுமா. சொல்றா. அந்த வதலம்பட்டிக்காரனை போட சொல்லி அமிச்சிங்கல்ல, அவனை போட முடியல. அவன் எஸ்கேப் ஆயிட்டானா? என்னடா சொல்ற? அவன் மட்டும் இல்ல, அவங்க அப்பனும் கூட வந்திருக்கானா. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலண்ணா. என்னடா எச்ச மாதிரி பேசுற? போட்டீங்களா இல்லையா? சொல்லுடா. இல்லண்ணா, நம்ம தம்பிய தம்பிய குட்டிமாக்கு என்னாச்சு? சொல்லுடா. நம்ம தம்பிய தார்மாரா போட்டானுங்கண்ணா. ஹாஸ்பிடல்ல சேர்த்துருக்கா. தம்பிக்கு தான் எனக்கு பயமா இருக்குண்ணா. அவனும் அப்பனும் செஞ்சதை பார்த்தா நம்மள போறதுக்காகவே வந்திருக்கானுங்கண்ணா. டேய் டேய் டேய், அவன் சென்னையை தாண்டி போக கூடாது. எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுகளை போட்டு லாக் பண்ணுங்கடா. வந்துகிட்டே இருக்க. நீ குழந்தைய கூட்டு வீட்டுக்கு போடி. சனிய தொலைக்க நான் இங்க வந்தா என்ன தேடி சனி சென்னைக்கு போயிருக்கா. டாக்டர், என் புள்ள எப்படி இருக்கான்? ஐயா ஒன்னும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் குணமாயிடும். இப்ப புரியுதா? என் மக ஏன் என் கூட இருக்கணும்னு சொன்னானே, என்கிட்ட இருந்து பிரிச்சு சாகரிக்க பாத்தீங்களே. அப்போ அழகதான் செஞ்சிருக்காங்க. டாக்டர் நர்ஸை தவிர ஒருத்தரையும் உள்ள விடாதீங்க. கதவு கிட்ட, வாசல்ல, எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்களை போடு. போ. நீ பண்றது ரொம்ப தப்பு. நீ அவர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலைன்னா சொர்ணாயை விட கேவலமானவன். இத நான் சொல்லல, திருவள்ளுவர் சொன்னாரு. மயிர் நீப்பின் வாளா கவரிமான், அன்னார் உயிர் நிப்பர் மானம் பெரிது. எல்லாரும் போலாம். நன்றி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க? ஐயா ஐயா வணக்கம். நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க. ஆனா மோடி மஸ்தா வித்த காமிச்சா மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. அது கிடக்குது கழுது. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? யாரு? ஐயா நான் பேங்க்ல இருந்து வரேன். நம்ம ஊர்ல தர்மலிங்கன்னு ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காரு. அதை பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போய் வந்திருக்கேன். அதான் ஐயாக்கு தெரியுமா அவர் யாரு என்னன்னு? வேடிக்கை பத்திலா வேடிக்கை பத்திலா. ஓ, நீங்க வேடிக்கை தான் காமிச்சிருந்தீங்களா? நான் பஞ்சாயத்து நினைச்சிட்டேன். தம்பி நான் அதை சொல்லல, நீங்க தேடி வந்த தர்மலிங்கமே நான் தான். கும்பிட போன குட்டி சாத்தா தம்பி, தெய்வம் தெய்வம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்களே நேரடியா வந்துட்டீங்க. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், ஏதாச்சும் ஒரு லோஃபருக்கு லோனை கொடுத்துட்டு லோன் அலைய போறோமோன்னு. ஐயா தான் லோன் வாங்கிருக்கீன்னு தெரிஞ்ச உடனே குச்சை எடுத்து காதுல விட்டா மாதிரி குழுன்னு இருக்கு. இப்போ ஒரு வீடு கட்டி இருக்கீங்கல்ல, லோன் வாங்கி அந்த வீட்டை காமிச்சீங்கன்னா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன். அது எதுக்கு போட்டோ எடுக்கணும்? இல்ல, இது எல்லா பேங்க்லயுமே நடக்கிறதா. வெரிஃபிகேஷன் வாங்க. இது இப்ப நீங்க வீடு கட்டி இருக்கீங்களா, இது வந்து ஒழுகுதா, விரிசல் விட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி போட்டோ எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க. அவ்வளவுதான். விரிசல் ஒழுகல். இன்னைக்கு என்ன கண்டாவியா கிடக்கும்? செங்கப்பளம் இங்க வாடி. இத வந்துறேன் மாமா. பக்கி பக்கி மூஞ்சிய கழுவி நல்ல பவுடர் பூசிக்கிட்டு வரக்கூடாது. போட்டோ எடுக்க போறாங்க. நீங்க எடுக்க தம்பி. வணக்கங்க ஐயா. இவங்கள இல்ல, நீங்க வீடு கட்டினீங்கல்ல, அந்த வீட்டை காமிச்சீங்கன்னா போட்டோ எடுத்துப்பேன். இதுதான் அந்த வீடு. புரியலீங்களே உங்களுக்கு என்ன புரியலையா? தம்பி வீடு கட்ட போறேன்னு லோன் வாங்கினல, அந்த லோன்ல நான் கட்டின சின்ன வீடு செங்கமலம் இதுதானே. டேய், வீட்டை காட்டுறான்னா பழைய போட்டை காட்டுற. ஆமா, பின்னாடி நிக்கிற இதுங்கெல்லாம் யாரா? அது பம்பாய் பேங்க்ல வேணுது. இது உங்க பேங்க். இது கேரளா பேங்க். அது குண்டூர் பக்கத்துல இருக்க முக்காடு காஷ்மீர். அதோ நிக்குது பாருங்க, அது பீகார். அப்ப நீ பேங்கா போய் ஹவுசிங் லோன் வாங்கி செங்கல் சவுறு வச்சு காட்டுற வீடு கட்டவே இல்ல, வெறும் பொம்மைங்கள தான் காட்டுற. ஆமா, ஹவுசிங் லோன் வாங்குனதுனால தானே எல்லாரும் ஹவுஸ் வைப். ஓ டேய், ஓட்டத்தக்காளி மூக்கா, ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா, சொல்லு. மயிர் நீப்பின் வாளா கவரிமான் நன்னா. மானங்கட்ட மடப்பயல, நீ மான் இல்லடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே உன தம்பி, எனக்கும் சட்டம் தெரியும். பேங்க்ல லோன் வாங்கினா அதை கட்ட முடியாட்டி அது சம்பந்தப்பட்ட பொருளை தான் ஜப்தி பண்ணணும். ஓ, சட்ட ரீதியா குத்தி காட்டுறீங்களா? பண்றேன்டா, ஜப்தி பண்றேன். ஏய் வா. இது வேண்டாம். சரி வா. அது வேண்டாம்.
வேற எதுதான்டா? நீ போடி. இதுவாடா? இதான் டிவி முடிஞ்சிருச்சு. டேய் ஈனங்க பயல, சத்தியம் பண்றா நீ எல்லாம் பெரிய மனுஷன்னு. என்கிட்ட என்னடா சொன்ன? என்கிட்ட வாங்கின லோனுக்கு இவ்வளவுதான்டா கட்டணும் சொன்னேன். இப்ப என்னடா டியூ முடிஞ்ச இந்த பாலடைஞ்ச பங்களாவை தர இது எத்தனை போய் டெமாலிஷ் தான்டா பண்ணோம். ஆனா சத்தியமா உன்னை விட மாட்டேன். என்னடி இப்ப போடி. காலையில பேங்க் வந்து பர்சனல் லோன் போட்டு உன்னை மீட்டுக்கிறேன். காலைல பேங்க்குக்கு வந்து பர்சனல் லோன் வேற கேப்பியா? மீட்டணும்ல. உன்கிட்ட கரண்ட் இருக்கிறதுனால தானே நீ லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற. ஃபியூஸ புடிங்கிட்டா எப்படி? மருது தம்பி ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சுடா. இப்ப நல்லா இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அப்புறம் கூப்பிடுறேன். தம்பி தம்பி எந்திரிப்பா, இந்த மாத்திரை போட்டுக்கோ. தம்பி உனக்கு எதுக்காக வந்தீங்க? உங்க உறவே வேண்டான்னு தானே இங்க வந்து சந்தோஷமா இருக்கேன். அது பிடிக்கலையா? வாழ விட மாட்டாங்கடா. குத்தனவனை கண்டு கூட எனக்கு பயம் இல்லையா? உன்னை பார்த்தாதான் என் பயமா இருக்கு. தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு. இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஏய், எதுடா உன் பிரச்சனை? இது நம்ம பிரச்சனை, நம்ம குடும்ப பிரச்சனை. வந்தவங்க யாருன்னு தெரியுமில்ல? அவனால ஏற்பட்ட இழப்பு போதாதா? வெட்டியா வீம்பு பிடிச்ச அருவாளோட அலைறியா? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா? ஆமாண்டா ஆமாண்டா. இந்த அருவா என் கையில தான் இருக்கும். இது என் பாட்ட ராஜா ராணி காலத்துல தூக்குனது. இது நம்ம சாமி. இது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் மத்தவன் நம்மள கும்பிடுவான். கீழே விட்டுட்டா எடுத்தவனை நாம கும்பிடணும். அதுக்கு நான் தயாரா இல்ல. சொல்றத கேளு. பேசாம வண்டியில ஏறு, ஊருக்கு போவோம். தம்பி டாக்டர் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. படுப்பா படு. அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அவன் என்ன மாதிரி இருக்க வேணாம். அவனாவே இருக்கட்டும். ஆனா என் கூட இருக்கணும். ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வாங்க. அவனும் ஒருத்தன் தானடா. நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான். அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். நீ அவங்க அப்பா அத்தா கிட்ட பேசி ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சிடு. அவ வந்துட்டா இவனும் வந்துடுவான். சாமி, எல்லாம் நல்லதே நடக்கும். யார் நீங்க? என்னம்மா சொல்லவே இல்லையா? என்ன பிள்ளைய போங்க. குடுங்க. இந்தம்மா இது உள்ள கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. வாங்க சாமி, பாருங்க பேசுவோம். என்னடா வீட்டுக்குள்ள செருப்பாடு, போய் வெளியே விடுங்க. ஊரு கட்ட பாரு, எதையுமே சொன்னாதான் செய்வாங்க. கேள்விப்பட்டேன் நமக்கு வேண்டாதவங்க கூட தான் இருக்கீங்களாமே. பரவாயில்ல, நமக்கு அப்புதானே எதிரி. அதை விடுங்க. நல்ல காரியம் பேச வந்த இடத்துல அதெல்லாம் எதுக்கு? இது வரைக்கும்
என் பையனுக்கு மட்டும்தான் உங்க பொண்ணை பிடிச்சிருந்தது. இப்ப எனக்கும் பிடிச்சிருச்சு. மதுரை மீனாட்சி மாதிரியில இருக்கா? எங்களை வாழ்லையும் பிள்ளையாண்டா இருக்கான். கருப்பு சொல்றா சொல்றா. அண்ணே தம்பி பின்ன இருக்கு. நல்லா இருக்காண்டா. அண்ணே அவனை தூக்கியாச்சு அண்ணே. அதை விடுறா. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டியிருக்கு. ஊரே சேச்சன்னு இருக்கணும்டா. அடுத்த வாரம் நம்ம ஊர்ல திருவிழாடா. திருவிழாவா? என்னென்ன சொல்றீங்க? ஏ தம்பிக்கு கல்யாணம்டா. கல்யாணமா? புரியாம ஊரை கூட்டி கடை வெட்ட வேண்டியதுதான். சமையலுக்கு அந்த மணி ஐயன் கிட்ட, அந்த மணி ஐயர் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லிடு. மணி ஐயரா? எப்பா மருது நீ ஏன் பேசப்பா? என்னன்னு நம்ம ஊர்ல கிடா வெட்டி தானே பழக்கம். சைவ சாப்பாடு சொல்றீங்க? அதெல்லாம் மாப்பிள்ள விருந்துல பாத்துக்கலாம்டா. பொண்ணு பொண்ணு இருக்கு. இழைச்ச தங்கண்டா. சொன்னா நம்ப மாட்டீங்க. போட்டோ அனுப்புங்க வேமா. கூட்டு ரோட்ல கட் அவுட் ஃபேனர் வைக்கணும்ல. ஒரு நிமிஷம் போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றேன். ஹலோ, ஏய் யார் மேல கை வைக்கிற? முட்டா பையல ஆறா அவரு நம்ம சம்பந்திரா. மன்னிச்சுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் முகத்தை காட்டு. ஏதோ பேனர் வைக்கணுங்கிறாங்க. சொல்லுங்க. SMS MMS அதெல்லாம் அனுப்பி சீக்கிரம் அனுப்பு. அம்மா, நம்ம பிள்ளைங்க கல்யாணம் நம்ம விருப்பத்தோட நடக்கணும். நீங்க விரும்பலன்னா கூட இந்த கல்யாணம் நடக்கும். நடக்குமா சாமி? வரமா வரந்தாய். வாங்க தம்பி வாங்க. முதல்ல உட்காருங்க. யோ, என்னமோ முடி வெட்டுற கடை மாதிரி மாசம் மாசம் வரும்போதெல்லாம் உட்காருங்க தம்பி உட்காருங்க தம்பின்னு உட்கார வச்சு அமிச்சுன்ற டியூ கட்டிவே கட்ட மாட்டியா? கோவப்படாதீங்க தம்பி. அம்மா, பேங்க் தம்பி வந்திருக்காரு, சீக்கிரம் ரெடி பண்ணு. இதோ 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஏங்க எனக்கு எதுவும் வேணாங்க. உங்க வீட்டுல உட்காந்து நான் சாப்பிடலாம் வரல. இந்த 1.5 லட்சம் ரூபாய் டியூ பாக்கி. இன்னைக்கு கட்டல எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி தருவ சொல்லிருக்காங்க. தம்பி ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன். ஜன்னலை தரங்க. யோ, உள்ள பொம்மனி துணி இனி மாத்த போறேன். என்ன போய் தரேன்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க தரங்க. பாருங்க சார், இதெல்லாம் என் வேலை இல்ல. நீங்க என்ன முடிச்சு விட்டீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும். ஜன்னலை தரங்க. உண்மையில முடிஞ்சிரும் போடா. ஒரு பொம்பளை தூக்க மாட்டேங்குது. ஏமா ஏமா ஏமா, உன் வைஃப் தான காப்பாத்துறா காப்பாத்துறா. ஏமா இருமா இருமா இருமா. இராடே காப்பாத்துறா. நான் பாத்து நிக்க காப்பாத்துறா. உன்னாலதான்டா. டேய், கடன் கொடுத்தீங்கன்னா கம்முனு போகாம மாசம் மாசம் வந்து காசு காசு நான் கேக்குறீங்க. உன்னாலதான்டா. என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்க போகுது. நீ பண்ணிக்க, நீ பண்ணிக்க. நான் பண்ணிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். நீ தொம்படி, நீ தொம்படி. நான் பண்ணிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். நீ தொம்படி, நான் பண்ணிக்கிறேன். கால உள்றடா, என்ன சாவடிக்காதடா. உன் வீட்டு பக்கம் காசு கேட்டு வர மாட்டேன். என்ன விட்டுறா, நான் கிளம்புறேன். இப்ப வந்துட்டியே, என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நான் தெருவுல எப்படா தலை நிமிர்ந்து நடப்பேன்? வேணா தலைகீழ நடந்து இல்ல, வெளிய நான் வேணா காசு கொடுத்துட்டாரு ஒரு மானத்துன்னு சொல்லிட்டு போயிடுறேன். நீ பேங்க் போய் அவரு கடன் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் மாசம் மாசம் கட்டிக்கிடுவேன் சொல்லிடுவேன். பேங்க்ல சொல்ல மாட்டேன். கம்மனரா. ஆனா என் குடும்ப குத்து விளக்க யாரா கொத்துவா? என்னடா கொத்துறது குத்துறது ஒண்ணும் புரியலையே. புரியல புரியல. ஏப்பா அதிரூப சுந்தரி, வாமா வா வா. பொண்ணு வணக்கம். இவ கழுத்துல யார் தாலி கட்டுவா? அதுக்கு உன்னால போன என் குடும்பமானோ உன்னாலதான் திரும்பி வரணும். அதனால நீயே இவ கழுத்துல தாலி கட்டு. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்லன்னா பச்சை பச்சை கேப்பேன். இவங்க தூக்கு போடுவாங்களா, நாங்க தாலி கட்டணுமா? போட, வேற ஆளை பாரு. போட போ போட. நீ போறதுக்கு முன்னால உன் வீட்டுல போலீஸ் நிக்கும். ஏன்? நான் சும்மா சாக மாட்டேன்டா. என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவ. நீ தொங்குடி, நான் கொல்லுகிறேன். இருமா இருமா காட்டுறேன். டேய், என்னடா டைமிங் கொடுக்காம டக்கு டக்குன்னு குடுக்குற? நான் வீட்டுல அப்பா அம்மா கேட்டு வந்து சொல்றேன். என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தூக்கு கயிறு இறங்கணும்னா என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறணும். புடி
கட்டு கட்டு. டேய் வெத்தலை வச்சு பித்தளை எடுக்கிறோம்லாம் நான் பாத்துருக்கேன்டா. ஆனா தூக்கு கயிறை காமிச்சு தாலி கயிறு கட்ட வைக்கிறோம்னு இப்பதான்டா பாக்குறேன். நான் நூத்தன முறையில ஏமாத்துறடா. அந்த அம்மா அவங்க சொல்லு. நீ அப்படியே 3 முடிச்சு போட்டோம். டேய் நூல் கண்டு முக்கா போட்டாச்சுரா. அந்த அம்மா அவங்க சொல்றா. கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சும்மாவா சொன்னானுங்க? அச்சோ அச்சோ. அண்ணே அது வந்துன அவன் இப்படி பாக்குற தைரியம் எனக்கு இல்லடா. அவன் என் தம்பி இல்லடா, என் உயிர். சாரி சார். குட்டிமா தம்பி தம்பி அண்ணா பாடுறா தம்பி. எங்கடா இருக்காவ? சியோனு. ஓகே பை. ஹாய் வசந்த். பிரியா எங்க இருக்கா? நான் கூப்பிட்டா போனே எடுக்க மாட்டேங்கிறா. எப்படி எடுப்பா? அவளே ரொம்ப பயந்து போயிருக்கா. பயந்து போயிருக்காளா? என்ன ரோட்ல அன்னைக்கு உங்க அப்பா ஒருத்தனை வெட்டினதை பார்த்தே பயந்து போயிருந்தா. அதுக்கு மேல வீட்டுக்கு அடியாட்களை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டா எந்த வீட்டுல தான் ஒத்துக்குவாங்க? இனிமே உன்னை நேர்ல பார்த்தா கூட பேச மாட்டா. என்ன? பிரியாவை பார்க்கணும். பிரியா யார்ட்டையும் பேசுறதா இல்ல. முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு. அத பிரியா சொல்லட்டும் சார். அதென்ன பிரியா சொல்லட்டும்? நீ என்னடா என் பொண்ணை நடு ரோட்ல நிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்க. உங்க அப்பா என்னடா பெரிய ரவுடி கும்பலோட வந்து நடு வீட்டுல நின்னு முகூர்த்த தேதியை சொல்லிட்டு போறாரு. நேடுறீங்களா? அன்னைக்கே நீ புடவை வாங்கறதே சொல்லியிருந்தேன்னா 4 பேர் எதிரிலேயே அவமானப்படுத்திருப்பேன். அவன்கிட்ட எதுக்கு அனாவசியமா பேசிட்டு? நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இங்க பார், நாங்க ரொம்ப ஆச்சாரமானவா. எங்களுக்கு இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிடிக்கவும் பிடிக்காது. கிளம்பு. என்ன பிரியா எல்லாம் என்ன போன்னு சொல்றாங்க? வேற என்ன சொல்லுவாங்க? நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ரவுடி கும்பல்னு தெரியாம போச்சு. நல்லவங்கன்னு நம்பிட்டேன். உங்களை மறக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் அவஸ்தையா தான் இருக்கும். ஆனா மறந்துடுவேன். அப்படி பார்த்தா உங்க அப்பாவும் தானே பிரியா ரவுடி கும்பல் ஆடிட்டரா இருக்காரு. அதுக்காக அவரும் ரவுடியா? ஐயோ, நீங்க நல்லவங்க தான். ஆனா எங்களுக்கு வேண்டாம். ப்ளீஸ் போயிடுங்க. ஆமாண்டி, நான் ரவுடிதான். நான் ரவுடிதான். நான் ரவுடிதான். He's gonna make you freak out. He's gonna rip your face out. He's gonna blow your mind out. Udayan, Udayan. Murugan, Murugan.
பத்தி இந்த ஊர்காரங்களை கேள்றா. சுத்தி இருக்கிற அத்தனை ஊரும் அனாவி கண்ட்ரோல்ல இருக்குன்னு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா? நீ கம்ப்ளைண்ட் பண்ணா எங்களை தூக்கிடுவாங்களா? தம்பி அவங்கிட்டதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க. கை இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது தப்பு இல்ல. இந்தா அதை எடுத்துரு. ஓடுறா ஓடுறா ஓடுறா. இந்த 10 ஊர்லயே எங்க அப்பா கிடைக்கிற மரியாதை, என் மேல இருக்கிற பயம், அந்த பயம் ஏன்டா உனக்கு வரல? வரணும்ல. யாரா இவங்களா? கண்டவன் பேர்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. கோயில புதுப்பிச்சு மராமத்து பாக்குறதுக்கு நன்கொடை கொடுத்தவங்க. பாருடா, எங்க அப்பன் கஷ்டப்பட்டு கோயில் கட்டுவாராம், இவரு வந்துட்டு பிச்சை எடுத்து வெள்ளடிச்சவன் பேர்லாம் எழுதி வைப்பாராம். சூப்பர்யா. நானே எங்க அப்பனு இருக்கிறனால தான் இந்த ஊருக்குள்ள எவனும் வராம இருக்கான். ஒரு கெட்டதுன்னா கூப்பிடுறீங்க, ஒரு நல்லதுன்னா இவனை கூப்பிட மாட்டீங்களாயா? யோ இங்க வாயா. எவ்வளவு பிச்சை பிடிங்க இருக்கான்? கிட்டத்தட்ட 1 லட்சங்க. இந்த 2 லட்சம். இன்னும் என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சிரு. கல்லுல ஒருத்தன் பேர் தான் இருக்கணும், அது என் அப்பன் பேரா இருக்கணும். டேய் சும்மா நிறுத்து. எல்லாரும் உங்களுக்கு கட்டுப்பட்டே இருக்கணுமா? உங்க அப்பன் பேரை சொல்லித்தான் வரலாம், அதுக்கு செத்தே போயிடலாம். அப்ப செத்துடா. தப்பிச்சடா. இங்க பாரு, எல்லாரும் சாமி பேரை தான் புள்ளை கேட்பாங்க. எங்க அப்பன் புள்ள பேரை சாமிக்கு வச்சான்டா. இந்த ஊரை விட்டே ஓடிடு, இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கிய செத்துருவ. ஏன் சாந்தா பாட்டை நிறுத்தி விட்டாய்? எனக்கு இந்த பாட்டு பிடிக்கவே இல்ல. ஏன் பிடிக்கல? பின்ன என்னங்க, நாங்க கத்தரி டான்ஸ் ஆட வரோம். எங்க ஸ்கூல் ஆண்டு விழாக்கு தானே ஆட போறோம். நல்லா குத்து டான்ஸா சொல்லிட்டாங்கக்கா. குத்து டான்ஸா? இப்ப பாருங்க. என்னங்கடி நடுக்காட்டுக்கு வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறீங்க? போங்கடி அங்கிட்டு. ஏய், நான் ஊருக்கு புதுசா? பேர் என்ன? மணிமேகல. நான் உன் பேரை கேட்கல, அவ பேரை கேட்டேன். அவ பேரு தான் மணிமேகல, எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். ஏய், நீ என்ன அவளுக்கு எசப்பாட்ட? தள்ளுறி தக்காளி வண்டி. ஏய் வந்துடுறீ. ஏய், நீ எங்கடி போற? நில்றி. என்ன பார்த்தாலே வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிற. என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியுதா? ஆமாவா? பொறுக்கி என்ன பண்ணுவான் தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? இங்க தொடுவான், அங்க தொடுவான். நீ கிளம்பு.
பார்ட்டி இந்த ஊருங்கிறதுனாலதான் உன்னை நம்பி வந்திருக்கேன். கிளீனா ஏலத்தை முடிச்சேன்னு வெய்ய, சென்னையில இருக்கிற இரும்பு கடைக்கு நீட்டா என் ஓனர். எல்லாம் உங்க தயவு தானே. தம்பி என்ன சித்தப்பு, நான் காலையில குவாரி போய் லோன் அனுப்பிச்சிட்டேன். அப்பா கிட்ட சொல்லிடு. நீ போன வேலை என்னாச்சு? அவங்க கிட்ட எல்லாம் என்னத்த பேச்சு, தூக்கிரு சித்தப்பு. யோ, யார் அவன் இப்படி அலம்பிக்கிட்டு போறான்? இந்த ஊர்க்காரங்க அகராதி பிடிச்சவங்க இப்படித்தான். நீங்க ஒதுங்கி போங்கண்ணே. ஒதுங்கி போறதா? அவனை ஒதுக்குறோம் போற. அண்ணா வேணாண்ணே, ஊர்க்காரங்களாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க, பிரச்சனை ஆயிடும். இப்ப நல்லா இருக்கடா தம்பி. வண்டி ஓட்டும் போது செல்போன்ல எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா பேசுறவன் எமனா கூட இருக்கலாம் பாரு. நான் பாக்குறேன், ஏதோ ஒதுக்குனதுனால உசுரோடு இருக்க. வரட்டா? வாங்கடா. யமன்தான்டா போன் பண்ணா. என்ன சொன்னான் தெரியும்ல? ஒன்ன போலாமா? வா. வேணாம். சொல்றது கேளு. வேணாம். என்ன சத்தம்? யாரா அவன்? பங்காளி மேல கைய வச்சிருக்கான். அவன சும்மா ஒரு வீட்டு பிள்ளை மேல ஏறி கைய வச்சா உனக்கு என்ன? போடுங்க, அவனை விடாதீங்க. அவனை இங்கேயே அடிச்சு தொங்க விடாம ஏன்டா வீதி வீதியா எடுத்துட்டு போறீங்க? மாமா, நானும் அடிக்கிறேன். பாக்குறேன். இதுக்கே சோந்துட்டா எப்படி? இன்னும் 8 ஊர் இருக்குடா. எந்திரா. எத்தனை ஊருக்கு வேணாலும் கொண்டு போ, அடி, அவமானப்படுத்து, ஆனா கொன்னுடு. உசுரோட மட்டும் விட்டுறதா? எங்க ஊர்ல வந்து எங்க பங்காளியோட ஏத்து பேசிட்டு இருக்க. உர்றான. போன எங்க வந்து யாருக்கிட்ட? எப்பவும் வரக்கூடாதுடா. ஓடா. Yeah.
பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. தம்பி திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்திருப்பா. நிச்சயமா வரேன் பாட்டி. ஏங்க ஏங்க என்னங்க குழந்தை எல்லாம் போய் கால்ல போட்டு என்ன மன்னிச்சிருக்கீங்க. ஏய் இங்க எதுக்குடா வந்த? ஐயா ஐயா என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. என்ன மன்னிச்சிருக்கீங்க. முதல்ல அருவால கீழே போடுறா. உன்ன எத்தனை பேர் முண்டமாக்க பாக்குறீங்க? யோ எந்திரிச்சு போயா. நீ வேலை பாக்குற ஊர்ல கொல்ல பயலுக நான் நினைச்சு உன் கால்ல வந்துருப்பாங்க போல. சிரியா நல்லா சிரி. நீ சிரிக்கிறதுக்கான அவனை இப்படி ஆக்கி வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? எப்படி இருக்கான் பாரியா. 5 வயசுலயே அவன் கையில அருவால கொடுத்து அவனையும் ஒன்ன மாதிரி ஆக்கி வச்சிருக்கேயா. அவனை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கியா. ஒன்ன மாதிரியே பிறந்ததால நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. இதுக்கு தான்டா வெளியூர்ல போய் வேலை பார்க்க போனேன். உன்ன யார் போக சொன்னது? நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு போய் போய் பேங்க்ல வேலை பாக்குற. அப்பாவை நடுவுல உட்கார வச்சுட்டு வலது இடத்துன்னு பெருமை சேர்க்காம பேங்க்ல வேலை செய்யறாராம். போட்ட மறுத்து வச்சு ஓடி வந்து ரெட்ட புள்ள பிறந்திருக்குன்னு என்கிட்ட சொன்னப்போ எங்க அப்பனே 2 உசுரா வந்து பிறந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டேன். அப்படித்தான் வளர்த்தேன். ஆனா நீ மட்டும் எப்படிடா என் சாரமே இல்லாம இருக்க? அடச்சி சரியா கையா. நீ எப்படா திருந்த போற? அந்த ஆள் பேச்ச கேட்டு அருவா எடுத்துட்டு அலையற. அந்த அருவா தாண்டா உன்னை ஒரு நாள் சாவடிக்க போகுது. இவங்கனால நம்ம கண்டிப்பா நிம்மதியாவே இருக்க முடியாது. இந்த லட்சணத்துல உனக்கு நான் வாரத்துல 2 நாள் வேற வரணுமா? ஐயா திருவிழாவுக்கு மறக்காம வந்துறியா? அவன் கிடக்குறான், நீ வாயா. பத்து ரூபா எது எடுத்தாலும் 10 ரூபா 10 ரூபா. சரி எடுத்துக்கோ. அதுவும் 10 ரூபா. எல்லாமே 10 ரூபா தான். வாயிலா பொண்ணு கேட்டுட்ட. இல்லேன்னு சொன்னா நல்லா இருக்கும். எடுத்துக்க. ஏய் யார பார்த்து ஊமன் சொன்ன? நீ உன் அம்மா உன் பொண்டாட்டி இந்த ஊரே. அம்மா தாயே தெரியாம சொல்லிட்டேன். ஏதாவது எடுத்துட்டு கிளம்பு கிளம்பு. அந்த பயம் இருக்கட்டும். ஏண்டி என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? அன்னைக்கு ஊமை மாதிரி நடிச்சு தப்பிச்சிட்ட. இன்னைக்கு அப்படியே விட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு மாட்டினடி. உங்களால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. என்னாலயா? தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி அப்படியே தூர போட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோ. அருவா பிடிக்கிறப்ப நடுங்காத உங்க கை ஏன் என்ன தொட்டதோ இப்படி நடுங்குது? ஊருக்கு வேணா நீங்க கெட்டவனா தெரியலாம். ஆனா இந்த ஊமைக்கு நீங்க ரொம்ப நல்லவரா தான் தெரியுறீங்க. எங்கடி போற? கோயிலுக்கு. அங்க யார் இருக்கா? நான் லவ் பண்ற ஆளு. அப்ப நான் யாரு? போடி போடி. எங்க? நீ லவ் பண்ற ஆளு கோயில்ல இருக்கான்னு இல்ல, அங்க போடி. உன் புத்தியை காமிச்சிட்டல. போடி.
என்ன உத்து பார்த்தவங்களையே உசுரோட விட்டது நீ உரசி பார்த்துட்டே. அதனாலதான் என்ன விட்டுறாத, கொன்னுடு கொன்னுடுன்னு சொல்லிக்கிட்டே. பெரியவங்க சொன்னா கேட்க விட்டுட்டியே. யாரா உங்களை விடுறா. ஏய், இத்தனை நாளா எதிரி என் கையால சாவான் இல்ல நான் எதிரி கையால சாவன் நினைச்சு வாழ்ந்தேன்டா. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன்டா. அவ பேரு மணிமேகலடா. நம்மள ஆசைப்படுற பொண்ணோட வாழ்றதே தனி சுகம்டா. அதுக்காக எதை வேணா இழக்கலாம்டா. அவளோட ஆயுசு புறா வாழணும்னு ஆசைப்படுறேன்டா. எப்படியாச்சும் காப்பாத்துறா. நான் இருக்கேன், நான் காப்பாத்துறேன். கண்ண தரேன். இல்லையா அவன் கிட்ட வராத. படிச்சு படிச்சு சொன்னையா, நீயும் கேட்கலாம் அவனும் கேட்கலாம். உயிரை எடுத்துட்டியா? எங்க இருந்தோ எவனோ வந்து இவனை கொண்டான்னு நினைக்கிறியா? நீதான் கொண்ட. உன் வளர்ப்பு தான் இவனை கொண்டுச்சு. அப்பா மாதிரி நீ இருந்தது பத்தாதுன்னு இவனையும் ஒன்ன மாதிரி ஆக்கி அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டியா? உன் கூட இருந்தா எனக்கு இதே நிலைமைதான். இனிமே நீயும் நானும் வாழ்க்கையில சந்திக்கவே கூடாதியா? அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ விடாம அவனை இப்படி பண்ணிட்டியா? நீ எல்லாம் ஒரு அப்ப. இதுக்கப்புறம் நான் அந்த ரவுடி கும்பல சேர்ந்தவன் நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் போறேன் பிரியா.
காபி டே போடு. எதுக்கு? கோல் காபி. அடே போன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறாங்க. ஏய் அடே முத்தே என்னடாச்சு? என்னாச்சு? தம்பியங்க அப்ப இங்க வந்தானா? அப்படிலாம் இல்லண்ணே, நம்ம தம்பி தான் எங்களை எல்லாம் கட்டி போட்டு அந்த புள்ளைய பார்க்க போயிடுச்சுண்ணே. தனியாவா போனா? ஆமாண்ணே. பிள்ளைய பார்க்க தனியா தானே போகணும். அதான் அறிவு கட்ட முட்டா பயலுக்கு. என்னடா என்னாச்சு? அப்பனும் புள்ளையும் எங்க இருந்தாலும் நான் வெளியே கொண்டு வரேன் பாரு. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவளை விட்டு அப்பு. உங்க அப்பா காரணம் உங்களோட விசுவாசமா இருக்கு. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்பு. யோ, இந்த சின்ன சின்ன ஆஞ்சிகளா சேர்ந்துதான் இந்த அப்புவே ஆட வச்சிருக்கு. இவ்வளவு தூக்குனா வருவாங்க போறாங்க ரெண்டு பேரும். அப்பு வேணாம் அப்பு, விட்டு அப்பு. டேய், என் தம்பிய போயிட்டான். டேய், வாடா. ஏறி வண்டி. ஹலோ அண்ணே, அப்போ நம்ம வீட்டு மருமகளை தூக்கிட்டானே. ஐயா, ஒரு தப்பு நடந்து போச்சுயா. என்னடா? அந்த அப்பு நம்ம வீட்டு பொண்ணை தூக்கிட்டாயா. டேய் சொல்லுங்கய்யா. என் மருமகளை தூக்கிட்டாங்கிறத விட பொண்டாட்டிய தூக்கிட்டான்னு என் புள்ளைகிட்ட போய் சொல்லு. சரிங்க ஐயா. என் புள்ள அருவா வீசுறத இன்னைக்கு நான் வேடிக்கை பார்க்கிறேன். பொண்ணை தூக்குனதும் வந்து நிக்கிற, அடுத்து உங்க அப்பா வந்து நிப்பான் பாரு. அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து என் தம்பிய செஞ்சுட்டு இப்ப இங்க வந்து என்ன தூக்க பாக்குறியா? வாடா வா. நீ என் அண்ணனை கொன்னப்பவே நான் உன்னை அழிக்கணும்னு நினைச்சிருந்தா நீ என் ஊர் எல்லையவே தாண்டி இருக்க மாட்டேன். சாமம் வேற மாதிரி இருந்திருக்கும். அருவாக்கு அருவா தீர்வு கிடையாதுன்னு நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். நானும் அவளும் நிம்மதியா வாழணும். அவளை விடுறா. டேய், நான் அடிச்ச ஆவிய கூட அலைய யோசிப்பானுங்க. அச்சு அசலா அவனாவே வந்து நிக்கிற. அவன் உருவத்துல இருக்கிற எவனையும் வாழ விட மாட்டான்டா. டேய், அவனை கூறு போட்டு கூவத்துல வீசுங்கடா.
வாயா வா. உன் பெரிய புள்ள செத்ததை நான் கிட்ட இருந்து பார்க்க முடியல. இந்த புள்ள சாகிறதையாவது பக்கத்துல இருந்து பாரு. என் புள்ள முதுகுல குத்திட்டு கொன்னுட்டேங்கிற நீ உண்மையிலேயே ஆம்பளனா இவங்கிட்ட மோதி பாடுறா பார்க்கலாம். கண்டம் துண்டமா வெட்டி கொல்லுடா. இப்ப பணத்தை கொண்டு போய் அண்ணன் காலடியில நான் புதைக்கணும்டா. உனக்கு உன் புள்ளைய கொன்னவனை பழி வாங்கணும்னு ஆசை, அவனுக்கு அவன் தம்பிய கொன்னவனை பழி வாங்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு எங்க அண்ணன் ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் வாழணும்னு ஆசை. உலகத்துல எந்த அப்பனும் தான் புள்ள கொலகாரனானு ஆசைப்பட மாட்டாயா. ஆனா நீ நான் கொலகாரனானு ஆசைப்படுறேன். நான் ஒன்னும் சாவுக்கு பயப்படல. ஆனா தொட்டதுக்கெல்லாம் ஒருத்தர் வெட்டிட்டு சாவுறது வாழ்க்கை இல்லையா? உண்மையான வாழ்க்கைன்றது வேற. அதை நாங்க வாழணும்னு ஆசைப்படுறோம். இங்க பாருங்க, உங்க வரட்டு கௌரவத்தினால அண்ணனை வாழ விடாம சாவடிச்சிட்டீங்க. உங்க வாரிசே ஒழுங்கா வளர்க்க தெரியாத உங்களுக்கு எங்க வாரிசு எப்படி வளர்க்க முடியும்? நீங்க திருந்தி வாழணும்னு மனசால நினைச்சாலே போதும், நாங்களே உங்களை தேடி வந்துருவோம்.